வாங்க. வணக்கம் வஞ்சிதாரளி, தொடர்ந்து கொள்வோம். வணக்கம் அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு நிகழ்வோடு கலந்து கொள்வதில் இன்றைக்கு சந்தோஷம் அடைகிறேன். இப்ப 2 தலைப்பு வைத்திருக்கிறேன் வாணி. அந்த தலைப்புல நீங்க ஒன்று தெரிவு செய்து தாங்க. அன்பளிப்புகள் திருமண வீடுகளுக்கு தானே, அதுல அன்பளிப்புகளை நாங்க கேட்டு வாங்குறோம். சிலாக்கள் எப்படி கொடுக்கணும், அதை திருப்பி கொடுக்கணுமா? அன்னைக்கு நான் சொன்ன தலைப்பை கேட்டுட்டீங்க போல. ஓகே. இல்ல சத்தியமா நாங்க நீங்க கேட்கல, பேசியிருந்தோம். ஓகே. அந்த அதை கொண்டு வந்துருச்சேன். அடுத்தது எனக்கு மனசுல பட்டது காலையில பேசப்பட்ட நிகழ்வு, அந்த விபத்துக்கள். எதை நான் எடுத்துக்கொள்ள இது அன்பளிப்படுங்க. புரிந்து கொள்ளுவோம். இப்ப காட்டுல எல்லாம் அடிக்கிற கேவலங்கட்ட வேலை இருக்குத்தானே. இல்ல இப்ப நீங்க பேசுற இல்ல மொபைல்லயே இந்த இதுல அனுப்பினா இல்ல இல்ல அது வேற விஷயம். அது வந்து ஓகே வச்சுதா தொடங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேனா. சாமான்கள் ஏற்று பாசல்கள் ஏற்று கொள்ளப்பட மாட்டுது அப்படி என்றெல்லாம் போடுங்க போல. அதைத்தான் நான் இப்ப நாங்க எடுத்துக்கொண்டேன். எனக்கும் அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இப்ப நாங்க திருமண வீடுகளில் அன்பளிப்புகளை 6வது திருமணத்துக்கோ நல்ல விடயங்களுக்கோ பிறந்த நாளைக்கு கூப்பிட்டா சும்மா ஒருத்தரும் போக மாட்டார்கள். அன்பளிப்பு கொண்டுதான் போவார்கள். ஆனால் அந்த அன்பளிப்பு எங்களுக்கு இதுதான் தரணும் என்று கேட்டு வாங்குவது சங்கடத்தை தருகின்றது எல்லோருக்கும். அது சரியா பிள்ளையா, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? அடுத்தது நம்ம இவ்வளவுதான் அவங்களோட வசதிக்கு ஏற்றதான் நாங்க அன்பளிப்பை கொடுக்கிறோம். அது ஒரு ஆக்கள் எதிர்பார்க்கிறதை நாங்க கொடுக்க வேணுமா, அல்லது எங்களுக்கு ஏற்றதைத்தான் நாங்க கொடுக்க வேணுமா? எப்படியான அன்பளிப்புகளை நாங்க கொடுப்பது இதாக இருக்கிறது. அதை அவர்கள் மீண்டும் ஒரு திருமண வீட்டுக்கோ ஒரு சாமத்திய வீட்டுக்கோ அல்லது ஒரு நல்ல நிகழ்வுக்கோ நாங்க கொடுத்ததை அவர் தரவில்லை, சில நேரம் குறைய கொடுக்கலாம், கூட கொடுக்கலாம். அது அவங்களோட அந்த நேர சூழ்நிலையை பொறுத்து அமைந்திருக்கும். அது எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதை எப்படி நீங்க சொல்கிறீர்கள்? யாராவது முதலில் வந்து அதை பேசிக்கொள்ளுங்க. இப்ப நீங்க திருமண வீடுகள்ல பாத்தீங்கன்னா, எனக்கு 2-3 திருமண அந்த காட்பந்திக்கு பாக்ஸ் பெட்டி அன்பளிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வந்திருந்தது. அப்ப நான் பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது பரவாயில்லை, அவர்கள் எழுதியிருந்தார்கள். அப்பொழுது நான் ஒருவரை அடித்து கேட்டேன், இப்படி அடிச்சிருக்காரு, அப்ப என்ன கொண்டு போகணும்? அவர்கள் காசு எம்பளப்பு கொண்டு வர சொல்லிதான் கேட்கிறார்கள், பெட்டி எம்பளப்பு கேட்க வேண்டாம் என்று. அப்ப அன்பளிப்பு வேணாம் என்று சொல்வதற்கு வேற விடயம். இன்னொரு காட்டு வந்திருந்தது, அவர்கள் அன்பளிப்பை பற்றி அந்த காட்டுல எந்த கதையுமே இல்லை, ஒரு அன்பளிப்பு இருந்தது. இன்னொரு இடத்துல நான் போயிருந்தேன், ஆச்சரியமாக இருந்தது. நானும் எனது நண்பியும் போன உடனே அந்த அன்பளிப்பை யார்கிட்ட கொடுப்பதுன்னு எங்களுக்கு விளங்கவில்லை. நாங்க காய்ச்சி உள்ளுக்கு வந்துட்டோம், ஹோலுக்குள்ள வந்துட்டோம். வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போட்டு அப்ப உத்தர கையில ஒன்றையும் காணல. அப்ப நான் பக்கத்துல இருந்த என் நண்பியிடம் கேட்டேன், நம்ம அன்பளிப்பு நம்ம கொடுக்கலையே. மத்த நண்பி சொன்னார், 3-2 இந்த பாக்ஸ் வச்சிருக்கிறார்கள், அதுக்குள்ள போட்டுட்டு நாங்க உள்ளுக்கு வந்திருக்கணும். முழு திருப்பி தான் போய் பார்த்தா அங்க இந்த தபால் பெட்டி மாதிரி 2 பெட்டி இருக்கு ஒரு மேசையில. அது அந்த தபால் பெட்டி மாதிரி இருக்கிற பெட்டிக்குள்ள எங்களோட அந்த எம்பளப்பு நாங்க போட்டுட்டு உள்ளுக்கு வரணும். அதெல்லாம் ஒரு நாகரிகமான செயலா, நாகரிகமற்ற செயலா? திருமணத்தை நாம நன்கா இருப்பதற்காக தானே நாம செய்து கொடுங்க. எவ்வளவு செலவழிக்கிறோம், இவங்க கொண்டு வர காசு நம்மளுக்கு எந்த அளவுக்கும் காண போறது இல்லை. அது ஏன் இப்படி நடந்து கொடுக்கின்றார்கள் இந்த மக்கள், எமது மக்கள்? ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் சென்றிருக்கிற போது அவர்கள் அன்பளிப்புட ஒரு பூக்கத்தோடு ஒரு ஒத்த ரோசாவை கூட வாங்கி கொண்டு கொடுத்தா கூட நாம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை அவர்கள் ஒரு ஒத்த பூ கொண்டு போய் கொடுத்தா போதும், அவங்கள அதுக்கு கூட தார தேங்க்ஸ பார்க்க வேணும். கைய பிடிச்சி நம்மள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதை வாங்கி, அதே மற்றவர்கள் என்ன கொண்டாந்தார்களோ அவர்கள் அதை மாதிரி தான் நம்ம ஒத்த ரோசாவோட போனா கூட நம்மளை வரவேற்று நம்மளை பராமரிக்கின்றார்கள். அப்ப நாம ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற நாங்கள் ஏன் இப்படி இருக்கின்றோம்? தாயகத்திலேயும் இந்த நிலைகள் தொடர்கின்றன. பேசிக்கொள்வோம். சரோஜினி, நீங்க சொல்லுங்கள். பத்மினி அந்த நாட்கள்ல இப்ப ஊர்கள்ல இருந்த நாட்கள்ல எல்லாம் இப்ப திருமணங்கள் சொன்னா உடனே கையில கொண்டு போய் கொடுக்க மாட்டார்கள். அந்த 8வது நாள்
அப்படின்றது இந்த மொய் எழுதுற சடங்கு இருக்கும். அது சொல்லுவார்கள், எங்கள் ஊர்ல சொல்லுவார்கள் மடிச்சீலை. அப்ப அதுல பெரிய கூட்டமாக இருப்பார்கள். அப்ப சொல்வது திருப்பி சொல்லிக் கொள்ளுங்க அந்த வார்த்தை. மடிச்சீலை என்று சொல்லுவார்கள். மடிச்சீலைன்னு சொல்லுவார்கள். 8ஆம் நாள் செய்யற அந்த சடங்கை சொல்லுவார்கள். அப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொம்பளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறதுதான் அந்த சடங்குகள் நடக்கும். பெண் வீட்டுலயும் நடக்கும், மாப்பிள்ளை வீட்டுலயும் நடக்கும். அப்ப பெண் வீட்டுக்காரர்கள் அந்த சபையிலேயே வச்சு அதை இன்னார் இந்த இவ்வளவு போடுறாருன்னு பேரெல்லாம் வாசிச்சு பெருசா சொல்லி செய்வார்கள். அதெல்லாம் அந்த இதுலாம் இப்போது கொஞ்சம் அருகி போய்விட்டது. அந்த இதுகள் இப்போது இல்லை. ஆனா இங்க நாங்க வந்த புதுசுல அநேகமாக அந்த பரிசு பொருட்களை தான் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். பரிசு பொருட்கள் ஏதாவது ஒரு விசேஷங்கள் சொன்னா கூப்பிட்டா பரிசு பொருட்கள் கொண்டு கொடுத்தோம். காலம் போக போக அந்த பரிசு பொருட்களை இப்ப எங்களுக்கும் அவர்கள் தரும்போது எங்களுக்கே அது ஒரு தேவையில்லாத மாதிரி இருந்தது. ஒரு 2-3 பொருட்களா கொண்டு தரும்போது எங்களுக்கு அது இந்த தேவையில்லாத பொருட்கள் மாதிரி இருந்தது. அப்ப அதை நாங்க தவிர்த்துக்கணும், அந்த பரிசு பொருட்கள் கொடுக்கறத தவிர்த்துக்கணும். ஆனால் இப்ப இந்த விசேஷ வீடுகளும் செல்லும்போது நாங்க வெறுங்கையாக போறது எங்களுக்கு ஒரு மனசுக்கு சங்கடமாகத்தானே இருக்கும். அப்ப நாங்க என்வெலப்புக்குள்ளதான் வச்சு கொண்டு போவோம். யாரும் திருமணத்துக்கோ பிறந்த நாளுக்கோ கூப்பிட்டுட்டு போனா வெறுங்கையோட யாரும் போக மாட்டார்கள். கடைசி ஒரு பிறந்த நாள் வீடாக இருந்தா கூட ஒரு சாக்லேட் அவங்களோட வசதியை பொறுத்து ஒரு சாக்லேட் பெட்டியாவது வாங்கி கொண்டுதான் போவார்கள். வெறுங்கையாக போக முடியாது. எங்களுக்கே கூசும் வேணும். அவருடைய விருந்து விசாரம் அதுகளெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு வெறுங்கையா எப்படி போறது எப்படி வர்றதுன்றது வேணும். அதெல்லாம் என்வெலப்பையே கொண்டு போயிடுவோம். ஏன்னு சொன்னா என்வெலப் கொண்டு போனா இங்க ஒரு சம்பிரதாயம் இருக்குது, சாப்பிட்ட உடனே கியூவில போய் நின்றுடுவார்கள். அதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கியூவில போய் நிக்கிறது, அது கியூவில நின்று போய் அதை கொண்டு அந்த ஸ்டேஜ்ல தான் கொண்டு அந்த பெருசு அந்த கைப்பில கொடுக்கலாம். எனக்கு எல்லாம் அது விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறது. இப்பயும் சில இங்க நடக்கிறது தான். அப்ப நான் வியாபாரம் மாதிரி உங்களுக்கு அந்த கல்யாண விட அப்படி பார்க்க போல ஒரு வியாபாரம் மாதிரி இருக்கிறது. வியாபாரம் மாதிரி இல்லாம அதுல கூச்சம் போயிடும். அந்த இடத்துல போய் அவங்ககிட்ட கொடுக்கறது. நாங்க பெண் மாப்பிள்ளைய ஆசீர்வதிக்கலாம், திருமணத்துல போய் ஆசீர்வதிக்கலாம். ஸ்டேஜ்ல போய் அது திருமணத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு பெரிய திருமண சடங்குகள் நடக்கிற வீட்டுல ஒரு பர்த்டே வீட்டுல கூட நாங்க ஸ்டேஜ் எல்லாம் போய் இருக்குது அதை கொடுக்குற மாதிரி. அதுவும் கீவுல இருந்து சாப்பிட்ட உடனே கீவுல இருந்து காத்துக்கொண்டே கொடுக்கறது ஒரு அசிங்கமான ஒரு வேலையாக எங்களுக்கு பட்டது. அப்ப இப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னா நாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வெளிநாட்டு திருமணங்கள் எல்லாம் நாங்க போன உடனே அந்த இருக்குமோ அந்த பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போட்டுருவோம். அது உங்களுக்கு எப்படி இருக்குது? கடிதம் தான் நாங்க பாக்ஸ்ல போட்டதை கேள்விப்பட்டிருக்கிறோம். போன உடனே போடுறது இல்ல. நாங்க சாப்பிட்டுட்டு வரும்போது பெண் மாப்பிள்ளை எல்லாம் மிஸ் பண்ணதுக்கு பிறகு அவர்கள் நாங்க போய் மிஸ் பண்ணுவோம். அவர்களே எங்களுக்கு பக்கத்துல வருவார்கள், ஒவ்வொருத்தரும் இசைக்கு வருவார்கள், மிஸ் பண்ணுவோம். பிறகு நாங்க எல்லாம் விசேஷம் முடிஞ்ச பிறகு போன பிறகு நாங்க அந்த அதுக்குள்ள போட்டுட்டு வந்துருவோம். எங்களுக்கு அது எங்களுக்கு மதிப்பாக இருக்கும். எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு மேடையில போய் அவங்களுக்கு கொடுக்கறது அதை விட இப்படி தனிமையான முறையில கொண்டே கொடுக்கறது நல்லது. அந்த மாதிரி அதாவது அந்த சொல்லுவாங்க ஒன்றும் வேணாம், கிஃப்ட் வேணாம்னு சொன்னா அப்ப அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? பணம் தான். என்ன அதுல எழுதி இருக்குது. எனக்கு வந்த காட்டுல எழுதி இருந்தது பெட்டி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. பரிசு பொருட்கள் தவிர்க்கப்படுதுன்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? காசுதான் வேணும். ஆனா இந்த காலத்தை பொறுத்த மட்டும் காசுதான் முக்கியமா. காசுதான் கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவ்வளவு சில வழிவுகள் அவர்களும் பெருமளவாக செய்யும் போது நாங்க காசை கொடுத்தாதான் அவர்களால சமாளிக்க முடியும். என்ன பொறுத்தவரை இல்லக்கா காசு தான் இல்ல, அது அவங்களோட விருப்பம். இப்ப உங்கள்கிட்ட இருக்கிற வசதி இன்னொரு ஆட்கள்கிட்ட இருக்காது. யோசித்து பாருங்க. அப்படி அதான் சொல்றேன். இப்ப நான் என்னட்ட இருக்கிற அளவுக்கு தான் நான் கொடுக்கலாம். அவங்க கேட்ட மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாரும் கொடுக்கல. இப்ப நீங்க 500 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொல்லி இன்னொரு ஆள் 500 ரூபாய் கொடுக்கல. எங்களோட வசதி கேட்ட மாதிரி. இப்ப இன்னொரு திருமணம் கொடுக்கிறவர்களுக்கு இப்ப எனக்கு திருமணத்துல 4 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்படி இருக்கிறவர்கள் கொடுப்பார்கள். ஏன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் வரும், இல்லாட்டி அவர்கள் தந்ததை நாங்கள் கொடுக்கிறோம். அப்படி ஒரு நிலப்பாடு வருகுதல்ல. அவங்க எங்களுக்கு தந்திருக்காங்க, நாங்க அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த தொகையை கொடுக்குறது. ஆனா காசு கொடுப்பதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல பரிசு பொருட்களை விட தேவையில்லாத பரிசு பொருட்களை ஒன்றுக்கு மேல 4-5 இருக்கும். அப்ப ஒரு பரிசு பொருளே 4 பேர் சொந்த மாதிரி இருக்கும். 4 விதமாக அந்த சாமான்கள் வந்து சேரும். சரி, இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல அந்த பரிசு பொருட்கள் தேவையில்லை. நாம தீர்மானிக்க வைக்கிறோம். அத அந்த கல்யாணம் நடத்துகின்றவர்கள் எழுதும் பொழுது அது அந்த ஒரு நாகரிகமற்ற செயலாக விளங்குகிறதா இல்லை அது
அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு இந்த மேடையில போய் நின்று கொடுக்கறது நாகரிகம் அதை கேட்கவில்லை, கேள்வி விளங்கவில்லை. இப்ப கல்யாண காட்டு உங்களை அழைக்கிறார்கள், அன்போடு அழைக்கிறார்கள். அந்த காட்டுல பாக்ஸ் வேணாம் காசத்தாங்க கேட்டிருக்கிற அந்த அந்த வாக்கியம் உங்களுக்கு அந்த காட்டுக்கு சிறப்பை தருகிறதா, அது சிறப்பு இல்லாம இருக்கிறதா? இல்ல காட்டுக்கே மதிப்பில்லாத மாதிரி எங்களை அந்த பணத்துக்காக அழைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆம், அதான் சொல்லுகின்றேன். அந்த விடயத்தை தவித்துக் கொள்வது நல்லது. அந்த சொல்ல தவித்துக் கொள்ளணும். அன்போடு அழைக்கிறோம், உங்களே அன்போடு அழைக்கிறோம். எங்களோட வந்து எங்களுடைய அந்த விவசாயத்துல கலந்து கொண்டு மக்களை ஆசீர்வதிங்க, இல்லாட்டி எங்களை மகிழ்வீங்க அந்த சொல்ல போடலாம். ஆனா பரிசு பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு அந்த ஒரு சில இல்லையா அவங்க எதிர்பார்க்கறது காசு இருக்குது எங்களுக்கு. போவர்கள் சும்மா போக மாட்டார்கள், போவர்கள் கையில ஏதாவது கொண்டுதான் போவார்கள். வெள்ளையர்கள் கூட ஏதாவது ஒரு பொருளை கொண்டுதானே வாரார்கள். அதே மாதிரி இப்ப அநேகமாக எல்லோருமே இந்த காசுகள் தான் போடுகிறார்கள். வெள்ளையார்களாலும் சரி காசை தான் கொடுக்கிறார்கள். இப்ப ஃபேமிலிக்குள்ள ஏண்டா சொல்லுவார்கள், எங்கட பிள்ளையோட ஃபேமிலிக்குள்ளா சொல்லுவாங்க, எங்கட பிள்ளைக்கு இந்த சாமான் வாங்குறோம், நீங்க எல்லாரும் செய்து எங்கட ஃபேமிலிக்குள்ள. தாயகத்துல இருக்கிற மக்கள் அப்படி ஒரு நிலைமை பாட்டுக்குள்ள கேட்டாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த எதிர்பார்க்கின்றார்கள் அவர்கள் கஷ்டம், அவங்களோட வாழ்வாதாரங்கள், அவங்களோட நிலைமை, அந்த செலவுகள் எடுப்பது. இங்க இருக்கிற நாங்கள் இப்படி எழுதும் பொழுது சங்கடமாக இருக்கின்றது, அது கஷ்டமாக இருக்கிறது. ஆனா இப்ப பாருங்க, இந்த குழந்தை பிறகுன்னு சொன்னா இப்ப அவர்கள் ஒரு பொருளை குழந்தைக்கு தேவையான ஒரு பொருளை 4 பேர் கொண்டு போனா அது தேவையில்லாத விஷயம் தானே, தேவையில்லாத வேலை. அதுக்காக அவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் நாங்க கேட்கறது என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சாமான் இருக்குது இது இல்லைன்னு சொன்னா நாங்க அதை வாங்கி கொண்டே கொடுக்கலாம். அது சரி, இப்ப நல்லா பழகுனவர்களிடம் கேட்கலாம். அப்படித்தான் அவங்க கொண்டு போய் சிலர் வந்து இப்ப பால் சுட வைக்கிற அந்த இதுன்னு சொன்னா, பால் சுட வைக்கிற மிஷின் சொன்னா அது 4 பேர் ஒண்ணு கொடுத்தா தேவையில்லாதது தானே. அது அதுக்காகத்தான் கேட்கறது, உங்கள்கிட்ட என்ன சாமான், அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்ன இருக்குதுன்னு சொன்னா அவர் சொல்ல நாங்க இது வாங்கிட்டோம், அப்ப நாங்க கட்டாயமா நாங்க போகும்போது பரிசுகள் கொண்டு போதான் வேணும். அப்ப அந்த குழந்தைக்கு அதை கொண்டே கொடுக்கலாம். அப்படி அவர்கிட்ட கேட்டு கொண்டே கொடுக்கலாம். அது சரியா நல்ல விஷயம் நினைக்கிறேன். சிறப்பான வாழ்த்துக்களுக்கா. இப்ப நாங்க ஊர்ல இருக்க எங்களோட குடும்பங்கள்ல திருமணம் நடந்தா நாங்கள் திருமண வீட்டை தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நாங்க கேட்போம், அவங்களோட வீட்டுல என்ன பொருட்கள் இல்லைன்னு பார்ப்போம். அது கட்டில் இல்லையா, சோஃபா இல்லையா, சாப்பாட்டு மேஸ் இல்லையா, ஃப்ரிட்ஜ் இல்லையா, வாஷ் மிஷின் இல்லையா, அப்படியான பொருட்களை பார்ப்போம். பார்த்து அந்த குடும்பங்கள்ட்ட நீங்க எவ்வளவு தாங்கன்னு கேட்க மாட்டோம், உங்களுக்கு ஏன்றதை நீங்க போடுங்க. என்னன்னு சொன்னா இப்ப நான் 10 ரூபா வருமானம் எடுக்கக்கூடியவர் 2 ரூபா வருமானம் எடுக்கக்கூடியவரும் குடும்பத்தில் இருப்பா. அப்ப அவங்க சிலாக்க சொல்லுவாங்க, இல்ல நாங்க தனியா செய்யறோம்னு சொல்லுவாங்க. அவங்கள நாங்க புஷ் பண்ண மாட்டோம், அவங்கள விட்டுருவோம். இப்ப எல்லான்னு சொல்லி சிலாக்களையே ஒன்று சேருவாங்க தானே. ஒன்று சேரும் பொழுது நாங்க அந்த வீட்டுல என்ன பாவிக்கிற பொருளோ நகையோ என்ன சாமானோ இல்லையோ அதை எடுத்து கொடுப்போம். அதத்தான் அந்த வீட்டுக்கு அப்ப அது பிரயோசனமா இருக்கு. நீங்க சொல்வது போல அந்த நிறைய சாமான்களை கொண்டு போவதும் அது கஷ்டம்தான். பெட்டியா கொண்டு வரக்குள்ள 5 பேர் 5 சாமானை கொண்டு வந்தக்குள்ள அவங்க என்ன செய்யறது கஷ்டம்தான். ஏதோ தாயகத்துல சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா அந்த பாக்ஸ் சாமான அந்த ஒரு கடையாக்களுக்கு கூப்பிட்டு பேசி கொடுப்பார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு கடைக்காரர்களுக்கு தீர்வு கொடுப்பார்கள். அது நாங்களாகவே தீர்மானிக்க வேண்டும். அந்த வீட்டுக்கு நாங்க சாமானை கொண்டு கொடுத்த விட நாங்க காசை கொடுப்போம். உடுப்பு வாங்கி கொடுக்கறத விட அந்த பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்குது, அந்த பிள்ளை போடுதா இல்லையோ அந்த பிள்ளைய காசை கொடுப்போம் யோசிக்கலாம் நாங்க. அப்படி கொடுத்தா அதுகளுக்கு தேவையானது அதுகள் வாங்கி கொள்வாங்க தானே. அப்ப அதை விட்டுட்டு நாங்கள் அந்த காட்டில் நீங்க சரத்தம் வேணும் என்று எழுதுவது நாகரிகமற்ற செயல். அது நாகரிகமற்ற செயல். அது அந்த காட்டுக்கே வருவதில்லை. காட்டை அடிக்கிறாங்க 180 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து 200 கொடுத்து அடிக்கிறாங்க காட்டை. அது கீழே அந்த ஒரு சொல்லு வந்து அந்த காட்டுக்கே வருவது இல்லாம போகுதுன்னு எங்களை பேச வைத்திருக்குது இன்றைக்கு. உண்மையில அந்த சிறப்பான இது. ஆனா அந்த காசு வரப்போறல்ல, நாங்க எவ்வளவு செலவழிக்கணும் அந்த வார்த்தையை தவித்துக் கொள்ளலாம். அது அப்படி செலவழிக்கிறது இல்ல, நாங்களே எங்களுக்கே தெரியும் தானே அவங்களோட இந்த திருமணம் இவ்வளவு ஆடம்பரமா திருமணம் செய்கிறார்கள். ஆனா எப்படி ஆடம்பரமா திருமணம் செய்தார்கள் இந்த நேரம் இங்க பொறுத்த மட்டும் வெளிநாடு பொறுத்த மட்டும். அடுத்தது இன்னொன்று கேக்குறேன்னாக்கா உங்கள்ட்ட, நீங்க நீங்க நல்ல வசதியா இருக்கிறீர்கள், நீங்க கொண்டு போய் ஒரு கல்யாண வீட்டுல மாலையோ நகையோ போடுறீங்க.
அப்ப அவங்களுக்கு அந்த வசதி இல்ல அவங்கள்ட்ட. திருப்பி உங்களுக்கு காரத்துக்கு அந்த வசதி இல்ல. முதல் ஆரம்பத்துல இருந்தார்கள், ஏதோ அவங்கள்ட்ட இப்பொழுது அந்த நிலை இல்ல. அவங்க ஒரு சாதாரணமா காசை கொண்டு தாரார்கள், ஒரு 1000 2000 இலங்கை ருபீஸ் அளவு கொண்டு தாரார்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப நீங்க அதை திருப்பி இன்னொரு கடத்தி போறது அழகில்லாத ஒரு செயல் தான். இப்ப கடத்த தேவையில்லை. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்களா? உங்களோட மனம் குறுகுறுக்குமா? இல்ல ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அவருடைய நிலைமை தெரியும் தானே. இப்ப அவருடைய நிலைமை தெரிஞ்சா நாங்க அதை ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அதை நாங்க நிலைமை தெரியாமையும் சிலாக்கள் வேணும்னும் அந்த இவ்வளவுதான் அவங்களோட மனசிலாக்களுக்கு ஏற்றுக்கொள்ள நிலைமையிலையும் சிலாக்கள் செய்யலாம். சிலாக்கள் உங்களோட தந்துட்டாங்களே நம்ம கொடுக்கத்தான் பண்ணு கடன்பட்டும் செய்வாங்க. அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுக்காட்டி எங்களுக்கு ஒரு சொல்லி காட்டிட்டாங்கன்ற மாதிரி அப்படி சிலது நடக்குதுங்க. நான் இதெல்லாம் போட்டேன், நான் கூப்பிட்டே வரையில எனக்கு தரணும், அதையெல்லாம் நான் தந்ததை தரணும்னு கேட்டு சண்டை பிடிச்சாக்களும் இருக்கிறார்கள். இங்கேயும் வந்து வெளிநாட்டுல வந்தோம். அப்படி நாங்க கொடுப்பது அது அழகாது. ஒரு எங்கட பவுசை காட்டுறதுக்காக நாங்க 5 பவுனை கொண்டு கொடுத்துட்டு அவங்ககிட்ட எங்களுக்கு தேவையானதுல எங்களுக்கு அவங்க தரும்போது நாங்க எங்கட பெருமையை காட்டுறதுக்காக போட்டிருக்கிறோம். சண்டை பிடிச்சி பிரிஞ்ச குடும்பம் இங்க இருக்குது. இப்படி இந்த இதுக்கா நான் அரை பவுன்ல நான் 1 பவுன்ல போட்டேன்னா நீ என்ன அரை பவுன்ல போட்டுப்பேன். ஊர்ல இருக்கு வாணி அப்படி. நான் இங்க வெளிநாட்டிலேயே நடந்துக்க வளர்த்து சொல்றேன். இங்கேயும் இருக்குது அங்கேயும். அப்ப இப்ப நாங்க அந்த நகைகள் போடுறதெல்லாம் தவித்துக் கொள்றது. ஏன்னு சொன்னா நகை வந்து பெருமதியானதுதான், ஆனா முடியாது, எங்களால முடியாது தானே செய்து கொடுக்கறதுக்கு இந்த காலங்களில. ஆரம்பத்துல கொடுக்கலாம், இப்பொழுது 2.5 3 அவங்க அந்த நாள்ல 2 பவுன்ல சங்கிலி போட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த நாள்ல 2 பவுன் நாங்க வாங்குறேன்னா எங்களுக்கு 1000 2000 யூரோ வேணும். என்ன அந்த நாள்ல அப்படி இல்லை. 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்க, 100 யூரோ 200 யூரோவுக்கு ஒரு பவுன் வாங்கணும் அந்த நாள்ல. இங்க வந்த காலத்துல. நன்றி அக்கா, வாணியை எடுத்துக்கொள்வோம். சிறப்பான வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வராத பக்கத்துல உங்களை அழைத்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. நன்றி வாணி, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு நான் கேட்கிறேன் அன்பளிப்பு கிடைக்குதானே. நான் 2-3 கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தேன். அன்பளிப்புகள் 3 நாள் காட்டு வரும்பொழுது, அதுவும் எங்களோட குடும்பங்கள்ல இருந்து வந்தது. பார்க்கும் பொழுது 2 காட்டுல ஒன்றும் இல்லை. 2 காட்டுல பெட்டி அன்பளிப்புகள் தவிர்க்கப்படுது. ஓ, அப்ப எனக்கு நான் இவர்கிட்ட காட்டிட்டு ஆச்சரியப்பட்டது. கேவலமா இருக்கு இப்படிதான் சொன்னேன். நான் கல்யாண வீட்டுக்கு போறோம், நாங்க சும்மா போக மாட்டோம். யாராவது சும்மா வருங்க போங்கோ பட்டியா கட்டி தூக்கிட்டு வந்துடாதுங்கன்றதான் அது. அதுதான் அப்ப அது சங்கடமாக இருந்தது. அப்ப எனக்கு விலங்கல் என்னடாண்டா. அப்ப நான் இன்னொரு ஆளுட்டு அடிச்சு கேட்டேன், நான் என்ன செய்யறேன்னு. அவங்க அன்பளிப்பு எதிர்பார்க்கிறாங்க, நீங்க காசு கொண்டு வர விலங்கு தெளிவுபடுத்தினாங்க. அது எனக்கு சங்கடமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போனேன். நாங்க குடுக்கல, உள்ளுக்கு போயிட்டோம். சரியா, 2 பேரும் நெஞ்சொரு நண்பினா போயிட்டு வந்தா. அவங்க லண்டன் பொண்ணும் இங்க ஹொலண்ட் மாப்பிள்ள. இந்த நாட்டுல அந்த அதை காணல. நான் அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டு போட்டு நாங்க 2 பேரும் தான் காசு ஒண்ணும் வைக்கல. இருக்கிறோம், எங்க விக்கிறார்கிட்ட கொடுக்க லைன் தானே நிக்கிற காணே மில்லியன் இருக்கிறோம். இப்ப உண்டியல் பக்கத்துல வாணி போய் பார்த்தா பெரிய அந்த தபால் பெட்டி மாதிரி வடிவா பேக் பண்ணி 2 உண்டியல் 2 செட். அப்ப மத்த 2 தோழி சொன்னா, ஆரம்பத்திலே நீங்க பாக்கலையா, அதெல்லாம் வரக்குள்ள போட்டுட்டு வந்திருக்கலாமே. பொம்பளோட பக்கம் நீங்கன்னா பொம்பளோட பக்கம் இருக்கும். ஓ, 2 ஆம்பளோட இல்ல, நீங்க 2க்கும் போடல. இப்ப ஆம்பளை நீங்க எந்த பக்கத்துல இருந்து போறீங்களோ, இப்ப பொம்பளோட சைடுனா நீங்க பொம்பளை போடணும், ஆம்பளோட சைடுனா ஆம்பளை போடணும். அது 2 பேரும் உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தா நீங்க 2 பிரிச்சு 2 பாதியை வெட்டிட்டு போடுறதா இருக்கும். சரியா? இல்ல, எனக்கு விலங்குல நீங்க சொன்னது அப்புறம் 2 பட்டி இருந்தது. நாங்க ஒரு பட்டிக்கா போட்டு எந்த பட்டிக்கா போட்டேன்னு எனக்கு தெரியல, மறந்து போயிட்டு. இல்ல, அது பெருசா பிளேண்ட் வராது. அது பக்கத்துல அணி இருக்குது, அது தெரியல. இப்ப எல்லாம் புதுசா வந்துட்டு தானே. ஓகே, நீங்க சொல்ற சரி. இது பற்றி நாங்க ஒரு கால நேரம் பேசியிருந்தோம். சரியா? அதாவது ஒரு இப்படி வந்ததும் நாங்கள் நடக்க போய்க்குள்ள ஒரு அக்காவோட நான் ஆகி பண்ணது போன கிழமை. அப்போ நான் சொன்னேன், இப்படி சரி இப்போ வாட்ஸ்அப்பில் இதுகள் போடிடணும் அழைப்பு தானே, அது பிரச்சனை இல்லை. ஏனண்டா நீங்கள் கார்டு அடித்து அதுக்கு செலவழிக்கிற காசு நீங்கள் சாப்பாட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ அது வாட்ஸ்அப்பில் அனுப்பி போட்டு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்கிறது உத்தமம். உங்களுக்கு அது ஒரு மரியாதை இருக்குது. ஓ, அப்போ எங்களுக்கு அப்படி தான் செய்கிறவங்க. ஆனால் ஒரு தடவை செய்யவே இல்லை. நான் வாயில் கேட்டு அப்புறம் நான் போகலை.
அப்போ பிறகு அவங்க அடிக்கவில்லை சொல்லாமல் நான் கேட்டப்பறம் சொல்ல இல்லையா அந்த மாதிரி சரியா. அப்போ நான் போகல அப்படி நாங்கள் தான் வண்டியில் தானே. அதான் பிறகு இப்போ வந்து 25 வருது. உண்மையில் அவர்கள் இப்போ அடித்தார் ஜனவரிலேயே சொல்லிவிட்டு திரும்ப போட்டு திரும்ப ஒரு தரம் அடித்து திரும்ப வாட்ஸ்அப் பண்ணி திரும்ப அதுவும் ரிசப்ஷனுக்கு கூட வாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல அதுக்கும் கூப்பிடுவார்கள்ன்ட்டு. அப்போ கூப்பிட்டுருக்கேன். அப்போ நான் இப்போ எங்களில் வந்து எங்களோட சொந்தத்துக்குள்ளேயே அது போட்டிருந்தார்கள் நோ கிஃப்ட் பாக்ஸ் செட்டு கீழே. நீங்கள் வாசிக்கணும், நீங்கள் வார காட்டு சும்மா பார்க்கக்கூடாது, கீழே பார்க்கணும் என்ன இருக்குன்ட்டு. பின்ன நான் உரியவர்கிட்ட கேட்டேன் இது எனக்கு பிடிக்கல இந்த வார்த்தைன்ட்டு. அப்போ அப்பா அம்மா சொன்னாங்க எங்களுக்கும் பிடிக்கல நான் பிள்ளைகள் போட்டிருக்கணும்ட்டு. இப்போ நான் சொன்னேன் இப்போ யாராவது ஒரு பிள்ளை பிறந்தால் கூட அந்த பிள்ளைக்கு இப்போ பவுச்சர் நீங்கள் உங்களோட மொழியில் என்ன சொல்கிறீங்களோ தெரியல அதுக்கு இப்போ பவுச்சர் இருக்குது தானே, அதைத்தான் கொடுக்குறதா இப்போ வந்துட்டு மாதிரி. மற்றது இவங்களுக்கு நாங்கள் சாமான் தேடி தெரியலாம் நமக்கு நோ டைம் காணாது. மற்ற மண்டையை கூட கேளாது இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் மற்றது. இப்போ அது எப்பவும் இல்லாமல் போயிட்டுது. எங்கட வெட்டிங்கெல்லாம் நான் இன்றைக்கு சொல்லுவேன் நான் பாவிக்கிற ரைஸ் குக்கர் எங்கட வெட்டிங்க்கு வந்த ரைஸ் குக்கர் இன்றைக்கு நான் பாவிக்கிறது 29 வருஷம் ஆகுது சரியா. அதே மாதிரி டோஸ்டர் வந்தது, கெட்டில் வந்தது, சில விஷயங்கள் இப்போ உண்மையிலேயே ஒவ்வொன்று பழுதாகி போக என் கண்ணுக்கு படும். அதை தான் இன்றைக்கு நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒன்றுக்கு 4 பேரும் அது ஒன்றும் செய்யலை. அது அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கலாம் அந்த காலத்தில் அப்படித்தான் ஒன்றை கொண்டு கொடுக்குறேன் நான் மாறி கொடுக்குறது அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ பிறகு பார்த்து போட்டால் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை பிள்ளைகள் போட்டதுன்ட்டு. நான் சொன்னேன் இது கேவலமாக கிடக்குது. கல்யாணத்துக்கு கூப்பிட்றதோ வாழ்த்துற மனதோடு நீங்கள் கூப்பிடணும் உண்டு சரியா. மற்ற வாழ்த்துறவன் உங்கள்கிட்ட சாப்பிட்டு போட்டு சும்மா போக மாட்டான். அதுகள் வந்து அப்படியும் ஒரு பவுச்சரோ ஒரு காட்டுக்குள்ளே காசு தான் இப்போ அது இப்போவோ வந்துட்டுது உண்மையில். இப்பவும் இவர்கள் போட்டு கொண்டிருக்கிறாரு. அப்போ நடந்து போய்க்கல ஒரு அக்காவோட சொன்னேன் இப்படி போட்டு வர்றது எனக்கு பிடிக்கல. நான் சொன்னேன் ஏன் பிடிக்க இல்லை சரியா அது போடத்தான் வேணுமெண்டா சரியா. நானே ஏன் போடட்டும் இல்லை எங்கடையாக்கள் இப்படி தான் சொன்னாங்க எங்கடையாக்கள் எல்லாத்தையும் பட்டியை தான் தூக்கி கொண்டு போகிறேன். நான் சொன்னேன் இப்போ எந்த கல்யாணத்திலும் நான் காண இல்லை எந்த கல்யாணத்திலும் காணல. அப்படி இருந்தும் டாக்டர் நித்யானந்தன் அவர் கல்யாணம் மகனுக்கு கனவரசம் அப்போ வச்சுட்டு சொன்னார் யாருமே எதுவுமே கொண்டு வர வேணும் எதுவுமே. அப்போ உண்மையிலேயே பட்டியலோட போகிறது. அவர் சொன்னார் எந்த கிஃப்ட்டு காசாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வர வேணாம் ஃபோன் பண்ணி சொன்னவர். இருந்தும் அந்த காலங்களில் கிஃப்ட்டுகள் கொடுக்குறது தானே. அப்போ நான் உண்மையிலேயே ஏதோ ஒன்று வாங்கி பேக் பண்ணிட்டு போனேன் நான் டின்னர் செட் ஏதோ. அப்போ அதை காருக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேன் நான் சரியா. போனால் அங்கே பார்த்தா ஒரு தெரியுமா ஒன்றும் கொண்டு வர இல்லை அவர் சொன்னபடியா. அப்போ நானும் கொடுக்க இல்லை. அப்புறம் நான் சொல்லிட்டு வந்தேன் நான் கொண்டு வந்தேன். அவர் நான் சொன்னேன் தானே அது பிள்ளைகளுக்கும் விருப்பம் இல்லை என்று சொல்லிட்டு நீங்கள் வந்து வாழ்த்துனே காணும். உண்மையில் அவர் அந்த கல்யாணம் பெருசாக செய்தவர் எந்த கிஃப்ட்டும் இல்லை சரியா. எங்கட ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது ஒரு இந்த மாஸ்டர் கல்யாணம் தான். அந்த அவர் மட்டும்தான் இந்த கிஃப்ட் வேணான்னு சொல்லி இப்படி காட்டில் அடிச்சுவர். இல்லை இங்கே வந்து நிறைய கல்யாணங்கள் வெளிநாட்டிலேருந்து போன பிள்ளைகள் வந்து அங்கே கல்யாணம் கட்டி நான் 5 கேள்விப்பட்டேன் எந்த கிஃப்ட்டும் இல்லை. காசும் தர வேண்டாம் நீங்கள் கிஃப்ட்டும் தர வேண்டாம் மனதார வாழ்த்துட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொன்னால் நான் 5 கல்யாணம் கேள்விப்பட்டேன் இங்கேருந்து போன பையங்கள். என்ன செய்யப்பா நீ கொண்டு வந்து அப்போ தேவையில்லை மற்றது நாங்களும் வர போகிறதும் இல்லை உங்களோட கல்யாணத்துக்கு. அப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தார்கள். அவர் நல்ல மனதாரம் எல்லாரும் கூப்பிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்தா வந்த தம்பதிகள் கிஃப்ட்டுகள் அனுப்புனது சில்வர் இதுகள் வாங்கி அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டது. ஆனால் அநேகமாக நான் நினைக்கிறேன் அப்படி தான் சாமத்தியம் செய்கிறாங்களா அது தெரியல. ஆனால் இது வந்து எனக்கு என்ன பொறுத்தவரையில் இப்படி போட தேவையே இல்லை. என்னடா இப்போ தேவையில்லை. எனக்கு அந்த சரியான ஆச்சரியமாக இருந்தது பார்த்த உடனே உண்மையா கஷ்டம். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த லண்டன்ல மட்டும்தான் இது நடக்குதோ கனடா எங்களோட பக்கம் இல்லை பாணி பக்கம் இல்லை. அப்போ சுவிஸ்ல ஜெர்மன்ல பிரான்ஸ்ல எனக்கு தெரியாது. அது தெரியா எங்களோட பக்கம் அந்த உண்டியல் வைக்கிற கலாச்சாரமும் இல்லை கலாச்சாரம் இல்லை. இப்போ இன்னொன்று வந்திருக்குது இந்த ட்ரெஸ் கோட்டுன்னு சொல்லி உண்டு. அது தெரியாதவர்களுக்கும் போடணுமா காட்டில் நீங்கள் வரக்குள்ள ரெட் அண்ட் என்ன பிளாக் அண்ட் கோல்டு அல்லது ரெட் அண்ட் பிளாக் அது தெரியாது சொந்தத்துக்குள்ள பேசி செய்யறது அதுவும் போட்டிருந்தாங்க அதையும் பார்த்தேன். அப்ப தெரியாதவனுக்கு நீங்க சொல்லணும் அவனுக்கு வேற வேலை இல்லையா உங்களுக்கு. நானும் கேட்டேன் இன்னொரு கல்யாணத்துக்கு நான் போக கிடைக்கல
நீல கலர்ல சாரி வாங்குங்க. ஓ அப்ப நாங்க எங்கட அண்ணன் மால் சொன்னால் நான் வாங்க மாட்டேன், நான் இதுக்கு தான் கொடுத்துட்டு போவேன் ஆனால் இப்போ அங்க போய். உங்களுக்குள்ளேயே நிறைய ஊடுருவிட்டேன் நிறைய விஷயங்கள். ஓ அது பார்த்து 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 அது பிள்ளைகள் இல்ல பாணி, பிள்ளைகள் பேர்ல போடுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பாவம், அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது உண்மையா. இல்லை இல்லை இந்த பாக்ஸ் விஷயம் வந்து பிள்ளைகள் தான். பக்ஸ் எங்கட குடும்ப ஒரு இடத்துல நடந்தது. எனக்கு அது பிள்ளைகள் தான். இந்த 5 கல்யாணம் நடந்தது, அதுல ஒன்றுதான் போடப்பட்டிருந்தது, மற்றவர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. அப்போ இதை நான் முடிக்கல. இப்போ நான் அவட்ட சொல்ல அப்போ சொன்னா அவள் இல்லை ஒத்த கல்யாணம்டா இல்லை அப்படி இல்லை இது போடுறதுன்னு என்ன பண்ணேன். அப்போ நான் சொன்னேன் இது கேவலம்க்கா இது போடுறது, வாராக்களை வாழ்த்துறதுக்கும் போகுது, சாப்பிட்டதை போட்டு சாப்பிட்ட பங்குக்கு அதை காசு கொடுத்தா வரப்போகுதுகள். மற்றது இப்போ கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இப்போ உண்மையிலே யோசிக்கிறது ஒரு 4 பேர் போனால் ஒரு ஹெட்டுக்கு விளாவு, இப்போ மரக்கறி சாப்பாடு விளாவு, மற்ற சாப்பாடு விளாவு, ஒரு மரச்சாட்சியோட சனம் அதை கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறது சரியா. ஏன்னா அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் செய்யுது எல்லோவன்ட்ட அதை கால்குலேட் பண்ணி தான் வாக்கள் கொடுக்குறது. சும்மா ஒரு இதுக்கு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டாலும் உண்மையிலேயே இதை வச்சுட்டு வந்தால் என்ன அதை ஆர்கனைஸ் பண்ணுறவருக்குன்ற மாதிரி தான் அந்த மைண்ட்லாம் இப்போ அந்த மைண்ட் செட்டில் சரம் இப்போ தான்ட்டுதுகள். அப்படி இருக்கல கீழே போடுறீங்க பெட்டியை தூக்கி கொண்டு வராதிங்கன்ட்டு சொன்னால் வேறு வேலையில் இவங்களுக்காக நாங்கள் கடையாக ஏறி அதை வாங்கி கொண்டு கொடுக்குறதுக்கு இப்போ நாகரிகமான ஒரு செயலாக இருக்குது. அப்போ அதை அவள் சொல்கிறோம், அவள் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. அவள் சொன்னால் இல்லை அது போட்டே தான் ஆகும். நான் என்ன தெரியலக்கா நீங்கள் போன கல்யாணத்துக்கு ஏதாவது பட்டியோட வந்தேன் இல்லைன்ட்டா. அப்போ நான் அப்படி நீங்களும் காணல நானும் காணல, அப்போ என்ன நீங்கள் அப்படி போடத்தான் வேணும்னு சொல்கிறீங்கன்ட்டு. இல்லை தப்பித்தவரை கொண்டு வா, தப்பித்தவரை சரி ஒருத்தவங்க கொண்டு போயிட்டான்னு வைங்களேன், 1000 பேருக்கு சொல்கிறீங்க, ஒரு ஆள் கொண்டு போயிட்டேன்னு வைங்களேன், 1000 பேருமா கொண்டு போயினோம். நான் உண்மையிலேயே நான் காணவே இல்லை இப்போதைய கல்யாணங்கள் எதுவுமே. நான் எந்த பட்டியோ எந்த சின்ன இதெல்லாம் நான் காண்றதே இல்லை. இங்கே அந்த கார்டு தானே கொடுக்குறது, காட்டுக்குள்ளே ஒன்று பவுச்சரை வச்சு கொடுங்க, இல்லாட்டி கேஷை அப்போ செக் வச்சு கொடுக்குறது. இப்போ ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குங்க சரியா. மனுஷர்கள் மாறணும் எல்லாத்துலேயும். அந்த அந்த இது மாற வேணும், அது எங்களோட சனங்கள் அப்படி மாறாதுகள். கேள்வியை காடுங்கோ என்னத்தை சொல்ல நான் என்னது எங்களை நாட்டிலையும் என்ன நடந்தால் நான் போக மாட்டேன், எனக்கு தெரியும். சிலோனில் சில வலை இருக்கும் சொல்லுங்க. சிலோன்ல வாணி நான் பார்த்துருக்கேன் வாணி இங்க சொல்ற பொட்டி வைக்கிறது நான் நினைக்கிறேன் நல்லதுண்டு. எது காசு போடுறது பொட்டி இல்ல ஆள் மண்டையே போட்டா அந்த பொட்டிக்குள்ளேயே போட்டு விடுறதுக்கு போடுந்தா. எது காசு பட்டியை சொல்றீங்களா? இல்ல நீங்கள் அப்படி என்று சொல்லல தானே, காசு பட்டி என்ற பொட்டி பொட்டி போடுறதுன்னு சொல்ல. அதான் நோ அதான் பட்டியே எடுத்து வராங்கண்டா சரிதானே. நானும் உங்க லண்டனுக்கு வரைக்கலவாணி எனக்கும் அப்படித்தான் வந்திருந்தது. அண்டி அவர்களுக்கு கல்யாணத்துக்கு போட்டுட்டு ரிசப்ஷனுக்கு இதுக்கு அதுண்டு 1க்கு 3 இது வந்திருந்தது. 3 சாப்பாட்டுக்கும் மணி 2 கிழமைக்கு முதல் இமெயிலால வர்றதா வரமாட்டோமோண்டு அவைக்கு அறிவித்தல் இருக்கும். அப்ப நாங்க கல்யாண வீட்டுக்கு மட்டும் தான் வரலாம், அதுக்கு பிறகு வாணி 1 கிழமைக்கு பிறகு ரிசப்ஷன். இப்ப நாங்கள் இங்க 2 வாரத்துக்கு வாணி லண்டனுக்கு வாரண்டா 2 பேர் வந்ததுக்கு வாணி ட்ரெயின் பஸ்ஸுக்கு இங்க 2 வந்து உங்க 2 வந்து பிளைட்ல வாரத்துக்கு 2 பேருக்கே 350 யூரோ கிட்ட முடிஞ்சது டிக்கெட்டுக்கு. பிறகு அவைக்கு கிஃப்ட் கொடுக்கணும். பிறகு அதை விட நின்று அது நான் 1 கிழமைக்கு பிறகு வேண்டிய 2 சாப்பாட்டுக்காக நின்று பிறகு நாங்கள் வந்து இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? அதண்டு பார்த்தா அங்கேயும் அப்படித்தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 100 பேர் 200 பேருக்கு சொல்லல வாணி. இப்ப நீங்க சொல்லக்குள்ள நான் பாக்குறேன் ஒரு காட்டு இருக்குது, ஆனா அதுல இல்ல எதுவுமே இல்ல. 1000 பேருக்கு கிட்ட வாணி எல்லாரும் கியூல நிக்கணும். எல்லாரும் இல்ல வாணி, அந்த கொஞ்சம் பேர் தான் இப்ப ஆரம்பத்துல அடிக்கிறாங்க. எனக்கு 5 காட்டு வந்திருந்தது இந்த வருஷம், ஒரு காட்டுல மட்டும்தான் இந்த கூத்து இருந்தது, மற்ற காட்டுல ஒன்றுமே இல்ல. அது அந்த போனாக்கள் சொன்னாங்க அழகான முறையில நல்ல சாப்பாடு நல்ல வடிவா கவனிச்சிருந்தாங்க. அவங்களோட விருப்பம் கொடுத்துட்டு வந்தோம். நாங்க எல்லாம் கொண்டு போனோம், அந்த பொட்டியில காசு தான் கொண்டு போனேன். அதெல்லாம் பத்தி அவங்க அந்த காசை பத்தி அவங்க கவனிக்கல, அந்த நல்லா கவனிச்சாங்க. காசு போடினா உண்டே தெரியாதானே ஏனடா பொம்பளைக்கும் பாணி. இப்போ அடுத்தது என்ன சொல்லுங்க, இப்ப பேரண்ட்ஸ் தான் எங்களை கூப்பிடுக்கணும்.
இப்ப எங்களை ஃபேமிலி என்றா பேரண்ட்ஸ் கூப்பிடுவோம். பிள்ளைகளுக்கு எங்களை தெரியாது. தெரியா நாங்கள் ஆறு போறோம் ஆறு வாரம்ன்ற ஒண்ணும் தெரியாது. இல்ல. நாங்கள் பெயர் எழுதி போட்டு நாங்க காசை போட்டுட்டு வந்தோம். அதுவும் பொம்பளைன்ற பாக்ஸ் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ளை பக்கம் ஒரு பகுதி. நாங்கள் மாப்பிள்ளை பக்கம் நின்றபடியா இதுதான் மாப்பிள்ளை பகுதி. அப்ப பாக்ஸுக்குள்ள காசை போட்டுட்டு அதுக்கு பிறகு நியாயமான தூரத்துலதான் தாய் தகப்பன் நிக்கணும். அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கே தெரியும் நாங்கள் இங்க நின்று வந்திருக்கிறோம். அந்த இதெல்லாம் தான் யோசிக்கணும். எங்களுக்கு தேவையான தேவை தெரிய பிள்ளைகளுக்கு தெரியாது. பிறகு தெரியாது. அவர்கள் போகவும் மாட்டார்கள் உங்களை கொண்டுட்டா. அப்ப அதுக்கு பிறகு அவர் தகப்பன் வந்து பிறகு கூடிக்கொண்டு போய் இவர்தான் என்ன சரி அறிமுகப்படுத்தி- அதோட சரி அவர்களை நம்ம மண்டக்குள்ளே வைக்க போறார்கள். ஓ ஓ எஸ் எஸ் தெரியாது. அவர்களுக்கும் தெரியாது. ஓ யா அப்படி என்று அப்படி கூட போவார்கள். அப்புறம் நாளைக்கு கூட கல்யாணம் பண்ணிட்டா இவர்கள் சொல்லுவார்கள் ஐ டோன்ட் நோ நீங்க போங்க. பிறகு அதே அம்மா அப்பா மாதிரி போயிடும். அதுதான் ஏன்னா அவர்களுக்கும் தெரியாது தானே. இது தெரியாதா? எல்லாம் இதெல்லாம் உண்மையில ஒரு அசிங்கத்துக்கு மேல அசிங்கமான செயல் தான். அதான் இப்ப யாராவது பிறந்த நாளைக்கோ கல்யாணத்துக்கு சும்மா போவாங்களா? இல்லதானே. அவங்களோட வசதிக்கு அவங்களோட வசதிக்கு அவங்க கொண்டு போவாங்க. சத்தியமே சும்மா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுதானே. என்றால் அவர்கள் வாரதே ஒரு சந்தோஷம் தான். ஊர்ல அப்படித்தானே. ஊர்ல வந்து ஊர்ல அப்படித்தானக்கா. ஊர்ல வந்து எல்லாம் வந்து குமிச்சு நிப்பாரு. சரியோ குமிச்சு இப்ப கொஞ்சம் திருந்துட்டா. இப்ப கொஞ்சம் திருந்துட்டா. எம்பலப்ப வச்சு ஓடி வரும் என்பட்ட எல்லாம் முட்டை முட்டைன்னு முட்டிட்டு பேர் எழுதாம அந்த மஞ்சள் என்பலப்பு இருக்கு கொடுத்துட்டு ஓடிடுவாரு. ஆனா குடும்பம் 5 குடும்பம் சாப்பிட்டுருக்கு அந்த பிரியாணிய. அப்படி நடந்துக்கிறாங்க. எங்கட அக்காண்ட படியண்ட கல்யாண வீட்டுக்கே வாணி 3 எம்பலப்புக்குள்ள ஒன்றும் இல்லை. 6 வச்சது 6 கொடுத்தோன்னு தெரியாது. ஒரு கெஸ்ஸிங்ல இன்னாக்கள்லாம் சொல்லிச்சு நம்ம வீட்டுல. அப்ப நான் சொன்ன அவ குடுக்கணும் கொள்ளணும் இல்ல சகோதரங்கள் தான் அதுகள் இருந்தாலும் வந்ததே சந்தோஷம். என்னத்துக்கு அப்படி மேடையில போய் அப்படி எல்லாம் செய்யணும் இல்லத்தானே. மேடையில போய் வாழ்த்தி போட்டு போனாலே எங்கட இடத்துலயும் ஒரு செய்யறவர்கள் தெரியாது. எனக்கும் அது தெரியல. எனக்கும் என்ன பொறுத்தளவுல எனக்கும் இது பெருசாக அவ்வளவு விருப்பம் இல்லை. ஒரு விஷயம் நடந்த ஒரு திருமணத்துக்கு போய் ஒரு ஃபேமிலி எம்பளம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப பேரும் இல்லை ஒன்றும் இல்லை. எம்பளம் தனி எம்பளத்தான். அது அவர்கள் உடைச்சு பார்த்துட்டு அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஒட்டி எல்லாம் நடந்ததா எங்கட வீட்டுல நீங்க பிரான்ஸ்ல ஊர்ல நடக்கிறதா? இங்க பிரான்ஸ்ல நடந்த நிகழ்ச்சி. பிரான்ஸ்ல நடந்த நிகழ்ச்சி. எம்பளம் போயிருக்கிறார்கள். எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. எம்பளப்பும் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. அங்க பார்த்தா எல்லாரோட பேரும் எழுதப்பட்டு என்பளப்புகளும் இருந்திருக்கு. இந்த பேர் மட்டும்தான் எழுதையில பாரு பார்த்தா இன்னாரு குடிச்சிட்டாங்க. நினைச்சு பார்க்கும்போது இந்த ஆக்கள் தான் வந்திருக்காங்க. இந்த ஆக்கள் பேர் தான் இல்லைன்னு போகுது. வெறும் இல்ல என்ன விருத்தினா அவங்க கல்யாணம் கட்டி அவங்க எல்லாம் காசெல்லாம் வாங்கி எடுத்துருவோம். பிள்ளையும் வருவாங்க. பிறகு அதே அம்மா அப்பா தான் திரும்பவும் போயிடும். திரும்பவும் அதே அம்மா அப்பா காசை காட்டுக்கு போயிடும். தேவையாது என் தங்கச்சியின் அடுத்தவன் கதைக்க தேவையில்லை. என் தங்கச்சிக்கு நடந்த பிள்ளைகள கல்யாணம் மூத்தவனுக்கு நடந்த பொழுதெல்லாம் நியாயமான காசுகள் எல்லாம் மக்கள் அந்த முதல் பிள்ளை தானே. இவர்கள் கனகாலமா வெளிநாடுகள் இருந்தா எல்லா கல்யாண வீடுகளுக்கும் போய்ப்பார்கள் தானே. அப்ப எல்லாரும் நியாயமான காசு கொடுத்திருந்தார்கள். அவர் எடுத்துக்கொண்டு போய் ஒரு மாசமும் இல்ல புது கார் எல்லாம் எடுத்து அவர் கொண்டாட்டம். புது மாப்பிள்ளை பொம்பளையே விடுங்களே. ஆனால் அதுக்கு பிறகு நடக்கிற எல்லா கல்யாண வீட்டுக்கும் அவர்கள் எந்த கல்யாண வீட்டுக்கும் போனது கிடையாது. அம்மா அப்பா போய்தான் அதை ரிட்டர்ன் பண்ணி கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட 13 வருஷமா அதுதான் நடக்குது. தேவையா இது தேவையா? அப்ப ஒண்ணும் செய்யல. இதெல்லாம் ஒரு தேவையற்றவே இல்லை. இல்லை இங்கே பலர் இப்போ சொல்கிறது இல்லை. இப்போ இவர் ஊராக்களே நிறைய கல்யாணம் நடந்திருக்கு சொல்கிறேன் இல்லை. அப்போ கேட்டவ இப்போ வீட்டை சொன்னார் இல்லை இப்போ சொல்கிறேன் இல்லைம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட க்ளோஸ் ஃபேமிலி தட்ஸ் அவ்வளோ கூட்டு தான் செய்யணும். பரவாயில்ல. ஏன்னா செலவும் குறைவு டென்ஷனும் இல்லை. கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. தங்கடாக்களுக்கு தெரிஞ்சால் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். போயிட்டு வாங்க. வாணி நாங்கள் ஒருவருக்குமே பெருசா சொல்ல இல்லை தானே. அவங்கிட்ட சௌரத்துக்கும் அவன் சௌரம் அவன் பக்கத்தாலேயும் ஒரு 7-8 பேர் தான் வந்திருப்பிட. அவை வெளிலதானே.
அப்ப இவ முதலே போகணும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தானே நடந்தது. அப்ப அங்க போய் எத்தனை சேர்ஸ் 30 சேர்ஸ் தான் போட்டிருப்பினா விளக்கம் எல்லாம் சொல்லுவினா. அப்ப 30 பேரை தான் கொண்டு போனது. ஏண்டா வெளியில நிக்க இல்லாது இருக்கிற கதிரைகளோட இருக்கணும். அவ ஒரு வெள்ளக்கார அவன் தந்தன்னு தெரியல 2 ஃப்ரேம் தந்துச்சுனா. அவ பெருசா இதன்ற இல்ல வாணிமவன் ஒரு என்வெலப்புக்குள்ள ஹார்ட் ஷேப்ல சின்ன சின்ன மரத்துண்டல் வடிவான இதுகள் கொண்டு அவளும் இதுல டேபிள்ல வச்சுட்டு போட்டாள். வவுச்சர் ஏதோ கொடுத்தவையா அதை கொண்டு போனா. நான் நினைக்கிறேன் அந்த ஜோன் லீஸ் மாதிரி இப்ப லண்டன்ல செல் பிரிட்ஜோ அந்த கடை இருக்கு வாணிமவன் அந்த கடை என்ன வவுச்சர். அப்ப நான் சொன்னேன் இதை கொண்டு போயிடா நீ தான் கிட்ட அங்க அவனுக்கு கிட்ட இருக்கிற நீ போய் இதோட அந்த டைமுக்கு போய் இந்த டேட் போடுறா பிரச்சனை இல்லோ கொடுத்தேன். ஒரு அக்கா அந்த இவற்ற 2வது அக்கா இறந்துட்டா. அப்ப அவ சொல்லி போட்டு போயிருக்கிறா. தனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் ஒரு காப்பு உண்டு பெரிய காப்பு. அந்த காப்பை அவளுக்கு கொடுக்க சொல்லி இதுவரையும் தெரியும். இவற்றை அக்கா விட்டா போறாங்கடா சின்ன இடம் தானே. அப்ப அவன் அக்கா விட்டதான் இந்த வீட்டை வந்து கேக் வெட்டி சாப்பாடு கொடுத்தாது. அப்ப அவ கடைசி அக்கா அவதான் கார்டியன் ஆயிருந்தவ. அப்ப அவ வந்து இப்படி சின்னக்கா அவ சின்னக்கான கூப்பிட தந்தவா காயத்ரிக்கு இது முன் நடக்க போடுற எல்லாருக்கும் முன்னாலே ஒரு காப்பொண்டு போட்டு விட்டா. நான் முன்ன காயத்ரி சொன்னா இது கோல்டம்மா பேருந்து இவ கொண்டு போய் ஜில்லுட்டுகளுக்குள்ள வச்சிடாது என்று. அப்ப இவங்கட சௌரங்கள் எல்லாரும் காசு தான் கொடுத்தது. 2 சாமத்தியப்பட்ட போது நகை செய்து கொடுத்தவ அவள் சாமத்தியப்படைக்கல அவள் 70 பாவுண்டார். இப்ப இந்த விலையில வேண்டி கொடுக்கவே இல்லாதே. அப்ப அவள் காசாத்தான் கொடுத்தவ. அப்போ நான் சொன்னேன் நீ அப்ப தெரியும் எனக்கு யார் யார் என்ன கொடுத்தாருன்னு சொல்லி தப்பி தவறி அவளுக்கு நடக்க நான் தான் கொண்டு போகணும். இல்லை நாங்கள் எல்லாம் குடிக்கல. இப்போ நாங்கள் உண்மையிலேயே அந்த காலத்தில் 35-40 பவுண்ட்ஸுக்கெல்லாம் அழகான தோடு பெரிய தோடு நான் வாங்கினாங்க சரியோ. இப்போ அதே தோடு நீங்கள் 500 பவுண்ட்ஸ் இருக்கு. சரி அதே தோடு இப்போ 450-500 பவுண்ட்ஸ் இப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தா ஒரு காலத்துக்கு சொல்கிறேன். இப்போ அவர் அப்போ போட்டுட்டாருன்றதுக்காக நான் இப்போ அப்படி போடையில அது என்னால் முடியாது. நாங்கள் அதுக்கு இப்போ ஒருவர் கணக்கு பார்த்து தந்தரா என்னவோ எனக்கு தெரியும். நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஒருவருக்கு கொண்டு போட்டுட்டேன். ஒரு பிள்ளை இதில் பண்ணார் சொந்தக்கார பிள்ளை என்ன வைங்களான்னு போட்டேன். போட அவர் அந்த அப்போ அந்த பிள்ளைச்சிடம் பண்ண இதை பார்த்து கணக்கு பார்த்தாரு தெரியல. பார்த்த அளவில் அவர் சரி நான் வாங்கின ப்ரைஸோட அது வந்தது. அந்த அமௌண்ட்டு காசாக தந்துருந்தார் சரியோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. தரவீடு மட்டும் எதிர்பார்க்கல. நாங்கள் எங்கட திருப்திக்கு பிறகு நான் யோசித்தேன் சரி நான் அதுக்காக நான் கொடுத்தனாக்க தான் இவர் தரவும் மாட்டேன் பிள்ளையாது நான் நினைக்கிறதும். ஏன்னா பிறகு அந்த டைம் வந்து ராவி கண்டுக்குள்ள அது விலை கூட தான் சரியோ. அப்போ நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவங்களோட மூளை சரியாக பட்டுது. அந்த நேரம் இவ்வளவு விலையாக இருந்திருக்கும் இவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லி சரியா அந்த ஒரு கொஞ்சம் 50 பவுண்ட் கூட்டி தந்தேன்னு சொல்லுங்களேன். அப்படி தான் கொடுக்கலாமே தவிர அவர் அப்படி போட்டார் நான் இப்படி இருந்தால் கொடுங்கோ. அவங்க பேசலையா பேசாமல் இருங்கோ விஷயம் முடிஞ்சு. இங்கே நடந்தது சொந்தங்களுக்குள்ளேயே நடந்தது ஒன்றும் அவர் போட்டது ஏதோ ஏதோ ஒரு இதண்டு ஒரு செயின் வைங்களேன் ஒரு 1/2 பவுண்டு செயின் போட்டுப்பாருன்னு வைங்க சரியோ. இவர் குடிக்க அது 1/2 பவுண்டில் ஒரு மோதிரம் போட்டுப்பார். அதை நட்டு நான் செயின் போட்டு நீ 2 மோதிரம் போட்டுப்பேன். அப்போ இவரோட சொன்னார்கள் அது நீங்கள் எந்த அமௌண்ட் சொல்கிறீங்களோ அந்த அளவில் நான் கேவலமாக இல்லை. அது பெரிய பாரதமாக போச்சு. ஃபோனு அப்போ ஃபோன் இப்போ மொபைலும் இல்லை. அப்போ இந்த ஃபோனுகளும் இல்லை. வீட்டு ஃபோனு எடுத்து இங்கே இவர் கத்துறதா கலாவர் கத்துறது கடைசியாக 10-15 வருஷம் கதைக்கு அப்படி திப்பாங்க வைக்கிறாரு போல். நான் எனக்கு கேவலமாக இல்லையான்ட்டு கொடுத்தவருக்கு கேவலமாக இல்லையா சரி அவர் போட்டுட்டேன். நீ கொடுத்ததுக்கு 1/2 பவுனோ 1 பவுனோ 1/4 பவுனோ இதெல்லாம் ஒரு கதையா. அதுவும் இல்லாட்டாலும் பரவாயில்ல. கிடக்கிறதுக்கு மேலே படுத்து கிடக்கிற போடுறதுக்கும் ஆக்கள் இல்லை. இப்ப ஊர்ல எல்லாம் கல்யாணம் நடந்தவாணி பக்கத்தாக்கள் ஒன்றும் கொண்டு வரைய மாட்டாங்க. வசதி இல்லாதாக்கள் வந்து சாப்பிட்டு போட்டு சமோசப்படுத்தி போட்டு வேலை செஞ்சு போட்டு அந்த சட்டிப்பானையெல்லாம் முடிய 2 கழுவி அடுக்கி தந்துட்டு எல்லாம் செய்து அங்க படுத்து எல்லாம் செஞ்சு போட்டு போங்க. அப்ப அந்த நாளையில எப்படி அந்த நம்மட அம்மா அப்பாவோட அவங்கள அணைச்சி வச்சிருந்தார்கள். என்ன அந்த நாட்டிலேயே அப்படி இருக்கக்குள்ள இந்த ஐரோப்பிய நாட்டுல எங்களுக்கு வேலை செய்யாட்டி அரசாங்கம் தருது காசு. ஏதோ நாங்க உழைச்சிக்கிட்டு திண்டுக்கிட்டு தானே இருக்குது. ஏன் அதுக்கு அந்த
இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி எழுதி அந்த காட்டுக்கு கேவலப்படுத்துறீங்கன்னு இல்லை இல்லை அதை சொல்லல. நிப்பாட்டணும் அண்மை இப்போ ஒரு வேறு இதாண்ட போகிறா அவர்கிட்டையும் கேட்கணும் என்ன மாதிரி போட்ட நீ ஆண்டு செப்டம்பரில் ஒன்று அது அந்த பிடிக்கவே இல்லை. நான் 2-3 பேர்ட்ட சொல்லி போட 4-5 பேர் கல்யாண காட்டு வந்தது. அதுல ஒன்று தான் அது நீங்க சொன்ன வாய்ப்புள்ளியர் தான் போட்டியாம தான் அந்த கதை வந்தது. 2 தரம் அப்படி 3 தரம் கேட்க கூடாது நின்று பட்டுரும். பிள்ளைகள் போட்டால் வெட்ட வேண்டியது அந்த இடத்த. அதானே அந்த நாகல்ல வாணிமோகன் இப்ப கல்யாணம் நடந்தா அண்டு சில பேர் தராட்டில் நல்ல இட்ட சொந்தக்காரர் இருந்தா சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுட்டு சாப்பிட்ட அப்புறம் போய் தந்து விடுவேன். இல்ல கல்யாணத்தண்டு சொந்தக்காராக்கள் வைக்க மாட்டாங்க எங்கட ஊர்ல. வைக்கிறேன் இல்ல ஏன்னா தெரியாது தரையில எங்கடாக்கள் வேலையை எழுதுற டைம் எங்கள்கிட்ட இல்ல. அப்ப கல்யாணத்தண்டு ஒரு நாளும் வைக்க மாட்டார்கள். அந்த வடிவம் இந்த விரிசுவார்கள். சில நேரம் ஆரம்பத்துல கொடுப்பார்கள். அந்த கஷ்டமாக இருந்தா அந்த குடும்பத்துக்கு ஆரம்பத்தோட பேர் அடி இந்த பெண்ணு மாப்பிள்ளை வார டைம்ல தான் தனியா ஆறுதலா இருக்கும் போதுதான் அந்த அன்பளிப்பை கொண்டு கொடுப்பார்கள். இப்போ தங்களோட நண்பர்களுக்குள்ள அவர்கள் செய்யலாம் சரியா. இப்போ எங்களுக்கு இது தேவைப்படுது நீ இப்போ ஒரு முறை ஒரு உறவு வந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ அப்படி இருக்குது. இப்போ தங்கட ஒரு வட்டாரம் இருக்குது தங்கடக்குள்ள ஒரு group அதுக்குள்ளே போடுறது ஐ நீட் திஸ் லிஸ்ட் ஒன்று போடுவேணும். போட்டுட்டு தங்களுக்குள்ள வாங்கிட்டு திரும்ப இவங்க கொடுக்க வேண்டியது தானே. அது இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது நாங்க வேலை செய்யற இடத்துல வாணி அந்த எங்களுக்கு வேலை செய்யற இடத்துல கல்யாணம் நடந்தா அப்படி எங்களோட ஸ்டாஃப்குள்ள நடக்குந்தானே. அப்ப அப்படி காட்டு தந்தா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அந்த அப்சேலிங்கிற கதைச்சு ஒரு ஆளுக்கு அவங்க சொல்லுவாங்க 25 ரூபா 50 ரூபா போடுங்கன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு போட்டு வாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள அவங்க அந்த காசை கொடுக்க சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆளுட்ட ஒரு ஆளுட்ட கொடுக்க. அப்ப நாங்க காசை கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒரு சாமான வாங்குவோம். அதுக்குள்ள போடுவேன் எனக்கு பிள்ளை வந்திருக்கு அல்லது எனக்கு இப்படி இப்போ வெட்டிங் நடக்க போகுது ஐ நீட் திஸ் சொல்லி போடுங்க. நீங்க சொன்ன அந்த மாதிரி அந்த கடவுபோம்னு சொல்லுவார்கள். அது எங்கனாலும் போய் வாங்கக்கூடிய மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி அதை கொண்டு போய் நாங்க வடிவா எல்லாரும் சேர்ந்து கொண்டு கொடுப்போம். சாமான இதை வந்துட்டு இல்லை இல்லை வேலைக்கு பாஞ்சடிச்சு கொண்டு போன மாதிரி கூட கணவர் வேலைக்கு பாபாய். ஓ ஓகே சாமான அதை அடுத்த இந்த நேரம் தான் வேலையை போகிறோம். இப்போ போய் நீராவுக்கு லேட்டாக தான் வருவேன். ரைட் ஓகே நேரங்கள் மாறும். சில நேரங்கள்ல பாணி அந்த வீடு குடி போற நேரம் இருக்குதானே. பணத்துக்கு வீடு ஏரியா குடி போற நிறைய கலைச்சிருந்தவங்க அங்க நீங்க சொல்ற மாதிரிதான் நிறைய பொட்டி சாமான் அந்த இப்படி பொட்டி பொட்டியா நிறைய சாமான் வந்து இல்ல இல்ல ஊர்ல அது போல இல்ல தானே. அது குடி போறதுக்கு வீட்டுக்கு தேவையானது தேவைதானே. எல்லாம் நிறைய வந்திருந்தது. அது போல இல்ல. அப்ப அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா இந்த கடைசி அந்த குடும்பங்கள் இருக்காங்க தானே நம்மட அந்த குடும்பங்களை வந்து அவங்க கொஞ்சம் சாமான் எடுத்துட்டு வீட்டுக்கு தேவைப்பட்ட உங்களுக்கு விரும்பினதை நீங்க கொண்டு போங்க குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க அந்த அந்த வந்த சாமான்களை. அந்த உண்மையா நீங்க சொல்ற அப்படி 3 கேட்டா ஒன்னும் செய்யலாம் அந்த வீட்டுல. இப்ப கொஞ்சம் சாமான் சிலாக்க சொன்னாங்க நீங்க சிலவழிச்சு செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் சாமான் நல்ல சாமான வைங்க நீங்க போகல நீங்க கொண்டு போகலாம் அட்வைஸ் சொன்னாங்க. இல்ல 3 சாமான் சொல்றோம் எங்களுக்கு அந்த நேரம் அது என்ன கூட இடத்தை பிடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பிறகு போய்க்கல. இப்ப நான் ஃபீல் பண்றேன் பிறகு நான் கொண்டு பலதா போய் இன்னொன்று வாங்கணுக்குள்ள இங்க உண்மையிலே சாமான் பெருமதி வேர்த்தும் இல்லாது அழகா இருக்கும் விலை கூட இருக்கும். ஆனா பாவனை சரியான குறைவு. அந்த காலத்து சாமான்கள் அந்த காலத்து சாமான்கள் இப்போ நான் யோசிக்கிறது ஏன்டா கொடுத்த 2 வாங்கி உண்மையிலே யோசிப்பேன் வாங்கி கொடுத்துருக்கலாம் வேண்ட மாதிரி. ஏன்னா அப்படியான ஒரு பாவிக்கிற சாமான்கள்லாம் அப்போ அந்த பேர்கள் எல்லாம் வித்தியாசம் வரும். இப்போ சும்மா ஷோக்கு வச்சிருக்கணும் தவிர பாவனை குறைவு. அந்த காலத்துல நல்ல சாமான்கள் தானே வாங்கி அங்க நல்ல பெருமதியா இருக்கும் நல்ல அழகா இருக்கும். சாமான்களும் நல்லா பாவிக்கக்கூடிய சாமான்கள் தான். கிளாஸா இருந்தாலுமோ கப் அண்ட் சோசலா இருந்தாலுமோ நல்ல நல்ல அழகான இப்ப வர மாதிரியான லோக்கலா இருக்காது. நல்ல திறமானதா தான் இருக்கும். பிரித்தானியா அந்த பின்னால அந்த லண்டன்ல இருந்து வர அந்த மாக்கெல்லாம் போட்டு இருக்கிற கப்பல் சோஸ் எல்லாம் எங்க வீட்டுல நாங்க வச்சிருந்தோம். அப்ப அப்படி அந்த கதவுக்கு கிஃப்ட் வந்ததெல்லாம் எங்களுக்கு அந்த நாங்க வீடு நேரத்துல நிறைய சாமான்கள் எங்களுக்கு தேவையான சாமான்களா இருந்தது. அப்படியே அது பரவாயில்லை. வீட்டுக்கு தேவையான சாமான்கள் குடி போற நேரங்கள்ல இந்த கல்யாணங்கள் இதுக்கெல்லாம் எங்களை கொண்டு கொடுத்துட்டு வர்றது உத்தமம். அங்கே நிறைய பேர் இப்ப ஊர்ல எம்பளப்பு தான் கொண்டு போறாங்க.
இப்ப எங்கட பகுதிகளில் அதிகமாக பெண்களுக்கு வேறையா நடக்கும், ஆண்களுக்கு வேறையா நடக்கும் கல்யாணம். இல்லை ஊரில் இப்போ வட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் இல்ல பெட்டியில எம்பளப்பு தான். இப்ப தான். 3 விதமா நடக்கும் பாணி எங்கட பக்கம். என்ன அந்த ஃபர்ஸ்ட் கூப்பிடக்குள்ளே சிலாக்கள் வர முடியாதாக்கள் அவடத்தை எம்பளப்ப பொண்ணுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. எங்கட ஊர்ல அந்த மடிச்சீலையோட நடக்கிறேன்னு சொன்னா நான் திருமணம் முடிச்ச பிறகு மடிச்சீலைன்னு சொல்லி அது பொதுவா தான் வைப்பாங்க கூறி. என்ன மடிச்சீலை என்ன இந்த மொய் எழுதுறது மொய் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு பிறகு 8 நாளைக்கு பிறகு மொய் வைப்பாங்க வாணி ஊர்ல அந்த காலங்கள்ல. இப்ப எங்களுக்கு அப்படிதான் நடந்தது. மாப்பிள்ளை வீட்டுல வைப்பாங்க, பொம்பளை உள்ளங்கை கடிக்குது. அப்ப காசு வர போகுது, காசு வர போகுது. நேற்று வாணி எதுக்கு மெசேஜ் ஒரு தரம் பாருங்க செல்வி அக்கா, மெசேஜை பார்த்து ஒரு தரம் போட்டு விடுங்க. ஓகே செல்வி வாணி நேற்று ஒரு படம் பார்த்தேன் நான். சும்மா பாக்குறதுல எனக்கு மகள் தெரியக்குள்ள பார்த்தேன் நான் சும்மா அறிக்கை. அப்ப அதுல இந்த மொய் வைக்கிற படம் தான் அது. கல்யாணத்துக்கு போட்டா காசு எல்லாம் வரல. அவ ஒவ்வொரு வீட்டு வரைக்கும் டெலிபோன் அடிச்சு நான் கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தந்தேன், நீ என்ன இவ்வளவு தந்திருக்க, கொண்டு வா அந்த வீட்டு வெளியே போட்டு. இல்ல இந்த மொய்யல் நேரத்துல இப்ப நாங்க வந்து பாத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் பாத்துக்கொண்டு இருப்பாங்க. இப்ப ஃபேமிலிக்குள்ள பாத்துக்கொண்டு இருப்பாங்க. இப்ப அண்ணன் தம்பி குடும்பங்கள் இருக்கு தான் அக்கா அண்ணன் இவ்வளவு போடுறாரு, அப்ப தம்பிக்கார ரோசம் வந்தா இப்ப நாங்க 1000 போட்டு அவர் 1001 அப்படி போட்டுருவாரு. ஓ இல்ல அது அப்பா இப்பவும் இந்தியாவில் இருக்குது இல்லையா கிராமப்புறங்கள்ல. இவர் இந்த சர்வஜட்டி தந்தார், இந்த கப் தந்தார், இந்த நிறகுணம் தந்தார் எல்லாம் சொல்ல வேண்டும் இல்ல ஸ்பீக்கர்ல. ஓ எங்கடதுல ஸ்பீக்கர்ல இல்ல, எங்கடதுல பந்தலுக்குள்ள வச்சு அது 4 பெரியவங்க இருப்பாங்க, அவங்க காசு வாங்குறாள் கொடுப்பார். அப்ப அந்த அவர் சொல்றாரு, அந்த காசை வாங்கி எண்ணி சொல்லுவார் இவ்வளவு வந்திருக்காங்க, இன்னார் இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை பாத்துக்கிட்டு போறாம பிடிச்சாட்டதையோ இன்னார் அதை விட 1 ரூபா 10 ரூபா கூட இல்ல 1 ரூபா வச்சுதான் எங்கேயுமே அப்படிதான் அந்த பழக்கம் மட்டும் இருக்குல்ல. 100 100 ரூபா சொல்லி சரியான சிரிப்பா நம்மட பக்கம் அப்படி இல்ல வாணி. என்ன அந்த அப்படி அந்த அந்த மொய் எழுதுற பக்கம் பழக்கம் இல்ல நம்மட பக்கம். இல்ல எழுதுற இல்ல கொடுக்கறது எழுத மாட்டாரு, எழுத மாட்டாரு ஞாபகம் வச்சு. இப்ப கம்ப்யூட்டர்ல இல்ல டைப் பண்ணி வச்சிருக்கிறார்கள். இப்ப அந்த காலத்துல நான் சொல்றேன் எழுதி வச்சிருப்பாரு கம்ப்யூட்டர்ல. இல்ல அது நல்லது தானே. இப்ப தந்ததை நாங்க கூட 5 10 வச்சு கொடுத்துடலாம் தானே, அதை கொடுத்துடலாம் தானே. பிறகு அவர் 100 தர நீங்க 25 கொடுத்து அப்புறம் அந்த மனுஷனுக்கு பேச்சு வாங்காம தந்த 100 கொடுத்து விடுங்க, பிரச்சனை முடிஞ்சு. தந்த காசுக்கு ஒரு 1000 2000 கூட வச்சு கொடுத்துட்டு வந்துட்டா பிரச்சனை. வேணும் 1000 2000 இல்ல 100 ரூபா தந்தா 120 ரூபா கொடுத்துட்டு வாங்கலாம், விஷயம் முடிஞ்சு. 100 ரூபா 10 ரூபாய்க்கு கூட பெருமதி இல்ல. இப்ப இல்ல. ஓகே நன்றி நன்றி. சிறப்பான தலைப்பு. நாங்க அன்றைய காலையில நிறைய பேசி இருந்தோம் இந்த தலைப்பினூடாக. செய்தி எடுக்கவும் நேரம் போயிடும். மீண்டும் ஒரு தலைப்போடு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் தலைப்புகளை சமகால இலக்கியத்துக்கும் கொண்டு வரலாம் போல என்ன வாணி. கொண்டு வாங்க எல்லாரும் பார்த்தாதான் சமகால இலக்கியத்துக்கும் கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வரது இப்படி சரியா எதிர்பார்ப்போட செய்யறதா சரியான சரி இல்லை என்று சொல்லுங்க. சரியா இது ஒரு தடவை விவாத அரங்க இது மாதிரி எடுத்து அதான் சரிவாங்க. இல்ல அது வந்து இப்ப இங்க மட்டும்தான். இப்ப மற்ற நாடுகளில் விருந்தான் எடுக்கலாம். எங்களுக்கும் இப்ப இந்த சில நாடுகள்ல பற்றி எங்களுக்கு தெரியும். லண்டன்ல மட்டும்தான் அடிக்கிறோம். இல்ல கனடாவிலேயும் அதுதான் இருக்க வேணும் நினைக்கிறோம். ஒரு தடவை நாங்க ஆராய்ச்சி போட்டு போய் கதைப்போம். அதான் கனடாவிலேயும் அப்படித்தான் ராணி பெட்டிதான். பெட்டி மற்றது தெரியாத ஆக்கள். இப்ப சொல்றாங்க தெரியாத ஆக்கள் ஒரு குடும்பமாம் சரியா பர்த்டேக்கு அனுப்பி கேட்டிருக்கிறோம் இன்னொரு நாட்டில் சுவிஸில். அப்போ இவர்கள் எல்லாம் வழிகிட்டு போயிருக்காங்க, எங்களை பிடிச்சி விட்டு போல போவார்கள். காருக்குள்ளே போயாச்சு பிள்ளைகள் 2 அப்பா அம்மா போயிட்டு இடையெல்லாம் பார்த்துருக்கணுங்காட்டா அதில் பார்த்துருக்குது பிளாக் அண்ட் ரெட் போட்டு வாங்கன்ட்டு சரியா. பிளாக் அண்ட் ரெட்டு பிளாக் மணி உடுப்பு அதுக்குள்ள காட்டுக்குள்ள இவங்க போய் கொண்டிருக்கணும். வர சூரம் போயாச்சு காட்டுக்குள்ள கலட்டி போட்டு திரும்ப வீட்டை வந்தாம் எல்லாரும் விருந்திலிருந்து போட்டுக்கொண்டு. நான் சொன்னேன் இது தேவை உங்களுக்கு. அவர்கள் வந்து அவர்கள் வந்து வேட்டு சொந்தக்காரர்ண்டா உங்களுக்கு இப்போ போட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பேன் ஃபோனுக்குள்ளே.
இது காட்டில் போட்டதை நீங்கள் பார்க்கையில் போயிட்டீங்க, போய் அங்கே சாப்பாடு தர மாட்டோம் நீ உடுப்பு சரியில்லைன்ட்டு. இல்லை இளையவர்கள் அது டிசைட் பண்ணிட்டேன், இளையவர்கள் டிசைட் பண்ணி நீங்கள் ஒன்று காட்டை பார்த்துருக்கணும் முதல்ல, இல்லாட்டி போனீங்க போயிருக்கணும். வந்துட்டு திரும்ப கட்டப்படாண்டு எல்லாரும் மாலையால் போட்டு கொண்டு போனானா அதில் உங்கள் எல்லாருக்கும் மண்டப்படுதான்னு சொல்லி சொந்தங்களுக்குள்ளே சொன்னாங்க. நாங்கள் அப்படி போக இல்லை, எங்கிட்ட என்ன இருக்கோ அதை நாங்கள் செய்வோம். ஒரு குடும்பம் அவர்களுக்காகவே உண்மையிலேயே 500 பவுன் சும்மா சும்மா இல்லை. இப்போ ஒரு கலப்பை போட்டு வாங்கடா இருக்கிற நான் போட்டுப்போம், இல்லாதவங்க போட்டு தானே வேணும். அப்போ இப்போ இது விலைகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறது பெட்ரோல் காசு வேறு பேயில இல்லை. எனக்கிட்ட என்ன இருக்காத நான் போடுவேன். நீ பச்சை பண்ணுறியோ கதை போட்ட போறியோ போட்டுவோம். அன்பை பொறுத்து வீட்டுல கூப்பிட்டு ஒரு சாப்பாட்டை கொடுத்து அன்பை கொடுத்து கொடுக்கறது தான் நாம கொண்டாடுற சும்மா ஆக்களை கூட்டு போயிட்டு கடையில வச்சுக்கிட்டு அதுதான். அது சும்மா ஊருக்கு நடிக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அதுவும் போனாலும் இந்த ஓரங்கட்டுதல் வந்ததல்லோ அது போல நடக்கும். அங்கேயும் ஓரங்கட்டிடுவாங்க ஒரு பக்கத்துல. அப்ப அவரு மற்றவர்கள் வந்து எங்களை கடுப்பேற்றுறது, நீங்க சொந்தம் தானே நீங்க ஒதுங்கி இருக்கிறீங்க, நீ முன்னுக்கு போய் நில்லுங்களேன். எங்களுக்கு தெரியும் முன்னுக்கு எங்களை நின்றா மூக்கூட நடக்கும், ஒதுங்கியும் ஓரம் கட்டுவாங்க. நாங்களே ஓரம் ஒதுங்கிடுவோம். பாப்பா ஓரம் போட்ட மாதிரி ஓரத்துல இருந்துட்டு சாப்பிட்டு கம்மட்டு வாய மூட்டு வந்து சேர்த்துருவோம். அவ்வளோதோட சரி. சிலர் வந்து கலவும் சொல்ற இல்லை. அன்னைக்கு வாணி அன்னைக்கு வந்து போன ஞாயிற்றுக்கிழமை எங்களோட மூத்தக்கா எங்களோட ஒரு சொந்தக்கார ஒருவருக்கு 80வது பர்த்டே போன இருக்கிறேன். எங்களோட வீட்டுல மற்றவர்களுக்கு சொல்லல, மூத்த அக்காவுக்கு மட்டும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த உறவுக்காரர். சரியா? அப்ப இவர் அங்க போயிருக்க. அங்க போனா ஒரு நியாயமான சனங்கள் வந்துட்டு இருந்தார். ஒரு தரம் ஒரு வர வாங்கோ இருங்கோன்றத கதைக்க இடம் இல்லையா. எல்லாரும் டெலிபோனை வச்சுக்கொண்டு படம் ஷூட்டிங்ல நிக்கணும் இல்லையா. ஒரு தரையும் வாங்கோ. இவவும் 1 மணித்தியாலமும் 1.5 மணித்தியாலமா போச்சாம இருந்தாவண்டா இருக்கணுமா. ஒரு தண்ணி உடுக்க வேணும், பந்தாக்களை இதுங்கோண்டு ஒரு இதுவும் இல்லையா. தண்ணி உடுக்கிற மட்டும் இல்லை. இப்ப வரைக்குள்ள பெங்களுக்கு கொண்டு நடந்தது. இப்ப வரைக்குள்ள நாங்க அம்மா அப்பாட்டான் சொல்லப்பட்டு வருவோம். என்ன அங்கே அம்மாவங்கள் அப்பவங்கள் இல்லை முன்னுக்கு வர வாசல்ல அங்கே நின்று வந்த போனாங்க எல்லாரோட நின்று ஃபோட்டோ ஷூட் நடக்குது. அம்மா அப்பா அப்படித்தானே இதுவும் வந்த இது வெளிநாடுகளுக்கு ஷூட்டிங் காட்டி கொண்டிருக்கணும். உறவை அதுகளை காட்டினும் இது ஃபோட்டோ எடுப்படுது. இதையும் காட்டி அதை இதன்றோண்டு நிற்கணுமாம். இவ புறம் எழும்பி உரியவர்கிட்ட கொண்டு போனதை கொடுத்துட்டாவே வர வேணுமே. போயாச்சு இதெல்லாம் சரியன்னு போட்டு எழும்பி போத்தானே இன்னும் ஒரு ஆள் கண்டுட்டு டீச்சர் இருங்கோ சாப்பிட்டுட்டு போகலாம் தானே, என்ன அவதி என்று. இல்லை இல்லை நேரம் நான் போய் கல நேரமா வந்து இருந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகுதானம் ஒரு ரோலோ வடையோ என்னவோ ஒண்டே குடுத்திக்கணும். அது வந்திக்க அதாவது வந்திக்கா நாங்க போன இடத்துல நாங்க கூட்டாளி மாதிரி பகிர்ந்து சாப்பிட்டோம். அதுவும் இல்லை எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம். மொத்த கூட்டாளி வாயை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்ப நாங்க என்ன செஞ்சோம், இந்த இதான் நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடுவோம். நாங்க பயந்து சாப்பிட்டு போட்டு இருந்தோம். தெரியுமா அப்படியே ஒண்ணும் செய்யல. சிலர்கள் சும்மா சனங்களை கூப்பிட்டு அவமானம் வெக்கக்காடு என்னதுக்கு தான் கூப்பிடுறதுன்னு தெரியாம கூப்பிடுது. வரவேற்பது இருக்காது. போனா நாங்க ஒரு இடத்தை தேடி இருப்போம். வரவேற்பு இருக்காது. ஒரு இடத்தை தேடி இருப்போம். பக்கத்துல இருக்கிறாங்களோ தெரியவும் மாட்டுது. அவங்களோட கதைக்கவே இல்லாது. சும்மா கூப்பிட்டாங்களேன்றதுக்காக அதுல இருப்போம். சில நேரத்துல செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவார்கள் சாப்பாடு. அப்ப அது வரிசையில போய் நிற்கவும் அதெல்லாம் வெக்கம் தானே எங்களுக்கு. கூப்பிட்டா வடிவா உபசரிக்கணும். என்ன அதெல்லாம் இல்லாம திருமணங்கள் கொண்டாட்டங்கள் இல்லை இப்போ ஒன்று வந்துட்டு அப்படின்னா ஒன்று நீங்கள் வாழ்த்திட்டு சாப்பிடுங்க, இல்லாட்டி சாப்பிடுத்து வாழ்த்துங்க. அப்போ அது ஓகே. இப்போ டயபெட்டிக்காக போய் சாப்பிட்டுட்டு வந்து வாழ்த்து வேணும். அப்புறம் இங்கே நிற்கிறாங்களா அங்கே போய் சாப்பிட. இப்போ இப்போ அப்படி ஒரு சிஸ்டம் நல்ல விஷயம். அது நல்ல விஷயம். அது நடந்து வந்துருக்குது. இப்போ நல்ல விஷயம். எங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் செய்திருந்தோம். போறவர்கள் நீங்கள் உங்களுக்கு பசி சாப்பிடுறவர்கள் போய் நீங்கள் ஒரு பக்கம் போய் சாப்பிடுங்க, ஒரு பக்கம் போய் மேடையில குடுக்குறாக்கள் கொடுக்குற முகபாசிவாதம் குடுக்குறவ குடுங்கோ போறவ போங்கோன்னு போட்டு அப்படித்தான். அநேகமானவர்களுக்கு இப்ப டயபெட்டிக்ஸ் தானே, கட்டாயம் டேப்லெட் தான் சாப்பிடணும். இப்ப அநேகமான கல்யாணம் முடிவு அப்படித்தான் வந்துட்டுது. அப்படித்தான் இருக்க வேணும். அப்படித்தான் இருக்கணும். போனா காத்து கண்டு ஐயோ நடக்க விரும்புறோம் அவங்க எப்ப தருவாங்கன்னு பார்த்து கண்டு இருக்கணும்.
அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் என்ன. ம் ம் அவையவே போலவே அவை இந்த ஒரு பகுதியில போய் சாப்பிட்டு கொண்டிருக்க சாப்பிட்டுட்டு ஆறுதலா போய் வாழ்த்தி போட்டு ஆறுதலை போய் வாழ்த்துட்டு அதான் சொல்லி வேணும் வயிறார சாப்பிட்டா தான் வாயார வாழ்த்தலாமன்ட்டு ஆமா. பசியோட நின்று திட்டி கொண்டு பசியில செய்யலாம். ஆவாண்டு 1 மணி 2 மணி அப்ப 1 அதுக்கு மணிக்கு அதுவும் கியூவில நின்று வரிசைக்கிரமமா இதெல்லாம் தேவை. இல்ல கியூல மட்டும் இல்லை, இப்ப நாங்க போய் நிக்கிறோம், ஓகே, எங்கேயோ நீ 50வது ஆளா நின்று வந்து நிற்கும். அதில் எப்படி கோபம் வரும். அன்றைக்கு அப்படித்தான் நடந்தது. வயதுமான ஆக்கள் பரவாயில்ல கேட்டுட்டு போய் அவங்க வயதுமான ஆக்களோட பேச இல்லை, அதே போல தான் நீங்கள் தானே முன்னொரு உதாரணம் இருக்கணும். அப்படி நாங்கள் நிற்கிறோம், அங்கே எங்களை தாண்டி அடிச்சு அது கியூ இப்படியே தான் ஒன்று ரெண்டு தானே நிற்போம், இப்படி வந்துட்டுது கியூ. அதாவது ஆட்ட பண்ண மாட்ட பண்ண போகும் பண்ணையில இருந்து அவிட்டு விட்டோம். அப்படி தாண்டிங்க அதெல்லாம் நின்றது. நாங்கள் யோசித்தோம், இவ்வளவெல்லாம் கதைக்கணும், காட்டில் இப்படியெல்லாம் போடியணும், இதுக்கு மட்டும் என்னையா வழி. அதோட கண்டிப்பா அதோட லண்டன்ல தான் பண்ணி நீங்கள் அப்படி இந்த தப்பா எடுக்க கூடாது. லண்டன்ல பார்த்தேன் இந்த கல்யாண வீட்டுக்கு வந்த இடத்துல மாணி இந்த நாங்களா கதிரியல் வந்து எல்லாரும் இருக்கலாம்னு தான் நினைப்பாங்க. அப்ப இந்த ஃபேமிலிக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணி ஒரு 25 கதிரைக்கு பேப்பர் எழுதி ஒட்டி விட்டுக்கிறாங்க. அதுக்கு பின்னுக்கு இருக்கிற கதிரியல்ல தான் அந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கு. இல்ல இல்ல அது சிலர் வந்து ஏறண்டா இப்ப நீங்க சொல்றதும் சரியும் பிள்ளையும் இருக்கு. காரணம் என்னண்டா சில நுணுக்கு இது இந்த கூட்டம் இருக்கு தானே, என்ன பார்க்குற கூட்டம்ன்றது விடுப்பு இல்லை. என்ன மணமகன் வீட்லையும் பணமகன் வீட்லையும் முன்னுக்கு இருக்கிறார்கள் இருக்கணும் கொஞ்சம் பேர் தங்களை தான் பெருமைப்படுத்தணும். உரிமைன்றதுக்கும் இல்லை, உரிமையும் இல்லை. எனக்குரிய இடத்தை நீ தரல, எனக்குரிய மதிப்பை நீ தரல, என்ன இவ்வளவு தூரம் இருந்து நான் வந்திருக்கிறேன், என்ன நீ பொருட்டா மதிச்சாயா என்ற ஆக்கள் இருக்கணுமில்லோ. அவங்களுக்கு அப்படியான ஆக்களுக்கு இப்படித்தான் செய்கிறது. இப்போ ஏன்னா அவற்ற பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் இருக்கும், ஒரு எத்தனை பேர்ன்னு சொல்லி ஒரு 10 பேர் நினைப்பேன். அது பிள்ளைன்றதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் இருந்து பாரு, இனி இப்போ பிள்ளையோட மாமாவாக இருக்கும், அண்ணியாக இருக்கும், அப்படி இருக்கும், அது பிள்ளை இல்லை. ஆனால் சில லொல்லுப்பா பிடிக்கிற கூட்டம் வேண்டாம், அப்படித்தான் செய்யலாம், வேறு ஒன்றும் செய்யலாது. ஆனால் சில ஒரு கல்யாணத்தில் சொந்தக்காரர்கள் நடந்ததுங்க எங்களை நான் என்ன ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, நாங்கள் போய் நல்லா இருந்தது. அப்போ ஊராக்கள் கேட்டால் நீங்கள் உறுத்து தானே, நானே உறுத்து வந்து நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த இது அவங்களும் தரையில, மற்ற அதுக்காக நான் சண்டை பிடிக்க போகிறதும் இல்லை. பின்னாடிடம் வந்து பின்னாடி இருந்தேன், பிரச்சனை முடிஞ்சு. இல்லை ஏண்டா நானும் வந்த இடத்துல பார்த்தா நான் முன்னுக்கு இருந்தேன், எங்களோட பெரியமாட சின்னையாண்ட அக்கா வந்து பின்னுக்கு தான் இருந்தவர். அவர் ஒரு 4-5 கதிரை பின்னுக்கு தான் அவர் இருந்த. மேடைக்கு கிட்ட போய் எனக்கு சொன்னார், என்ன நீ முன்னுக்கு நின்று போற அப்படின்னு வேணுமெண்டு சும்மா சிரிச்சு கொண்டு. அப்ப நீ தங்கச்சி நான் அக்கா, நீ முன்னுக்கு போற நான் பின்னுக்கு இருக்க. அப்ப எனக்கு அறிவு பிறகுதான் அவ மச்சால் சொன்னா, இல்ல அவ செட்டி என்னோட வந்தபடியா அவ என்னோட எதிரியே இருந்த என்ன அவையோட தான் நாங்கள் போனாங்க. அந்த உரிமையாளரோட அந்த படியன்ற மாமியார் தான் என்ன கூட்டிட்டு போனேன். அப்ப நானும் தம்பியும் முன்னுக்கு இருந்துட்டோம், அவ பின்னுக்கு இருந்தது. அப்ப அதுக்கு கூட எனக்கு அக்காவா இருந்தா கூட அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். அதான் சொன்னோம் 25-30 கதையை காணும் பேப்பர் ஒட்டிக்கிறேன். இல்லை அது சில அந்த குடும்பங்களை இதை பொறுத்தா செய்யறது தெரியும். பிறகு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் போயிடுவீங்க. நாளைக்கு மண்டை உடை வாங்குறது இந்த மனுஷன் தான். நான் இது கண்டு வந்தேன், ஒரு உடுத்து வந்தேன், எனக்குரிய மாதிரி இப்போ தந்தையா நீ வந்து என்னென்று கேட்டாயா தண்ணி தந்தையா பின்னால் 4 பேரோட 4 பேர் என்ன பின்னா இப்படியெல்லாம் இருக்காக்கா நிறைய சும்மா விஷயம் இல்லை. நம்மளோட இருந்த படினாலாம் அப்படி ஒன்று வந்துருக்குது. ஆனால் சிலர் வந்து முன்னுக்கு இருந்தாலும் நாங்கள் இப்போ எல்லாரும் முன்னுக்கு வந்துருக்க சொல்லுவார்கள், இங்கே 2 பேர் இருப்பார்கள், பின்னாலாம் போவார்கள். அப்போ நான் சொன்னேன் ஆனா அந்த கல்யாணத்துக்கு வந்த இடத்துல வாணி அந்த உரிமைக்காரர் மச்சானும் அவவும் இல்ல எனக்கு சாப்பாடு தந்தது சரோஜினி அக்கா. என்ன கண்டுட்டு அவதான் வாங்க சாப்பாடு போட்டு அவதான் கூட்டிட்டு போய் சாப்பாடு தந்து. அவருக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் இதுகளில் நாங்களும் இப்போ எல்லாம் தூக்கியும் பிடிக்கலாத ஒரு கல்யாணம் அதுகளுக்கும் பல சோழியல் வரும். அதுலேயும் ஒன்று தவிர்க்கப்பட வேண்டும். முக்கியமாக என்னென்னு சொன்னால் அந்த மாத்திர எண்ணெய்க்கில் தாலியாட்டுக்கில் அது நாங்கள் விட்ட சரியான பிள்ளை உண்மையிலேயே. இப்போ எனக்கு நினைச்ச பக்கம் வருது. அக்காட மகன் கல்யாணம் நடந்தது போன இப்போ 4 வருஷம். அது எங்களோட குடும்பமே ஒரு 50-100 கிட்ட, சரியா? அவ்வளோ பேரும் எங்களை அறியாமலே. அப்போ நிலம சொன்னது, நீங்கள் 2 ஆக்களை மறைக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி நிற்கவும் தேவையில்லை, வந்து கூட இடங்கள்ல இருக்கான்ட்டு.
இருந்தாலும் பார்க்கல தான். அது கடவுளே முழு பேர் முன்னுக்கு நின்று பின்னால் போட்டாக்கள் எங்கே போட்டிருப்பினும் அங்கே தான் போட்டிருப்பினும். அதான் முன்னுக்கு நிக்கிற ஆளு தான் போடுவீங்க. உண்மையிலே புறவை தானே இவ்வளோ பிள்ளையான முக்கான வேலை பார்த்துட்டு பொம்பளை வழிக்கு என்னட்டு போடுறது நாங்கள் அது பார்த்துருக்கும் இருக்காது தலையாட்டினத்தை பிள்ளையான வேலை. அதை நான் இப்போ இன்னும் இப்போ ஒன்று நடக்க போக சொல்ல போகிறேன். நாங்கள் விட்ட பிள்ளைய நீங்கள் விடாதீங்கோ, எல்லாரும் தங்கங்கிட்ட சீட்டில் இருங்கோ, வந்ததுகள் அது பார்த்துறது தான் வந்தது, பார்க்குறது தான் வந்தது, அது பூ போடட்டும். நாங்கள் நீங்கள் சைடில் நில்லுங்க, 2 சீட்டில் இருங்களே, நீங்கள் இதில் நின்றா என்ன பாருங்க சைட்டில். அதான் நாகவாணி இங்க இருந்து இலங்கைக்கு போயிருந்த ஒரு கல்யாணத்துக்கு இங்க என் ஃப்ரெண்ட் என்ன சொன்ன, அவரோட மகளுக்கு இலங்கையில் தான் கல்யாணம் நடந்தது. இந்த விஷ்ணு கோயில் இடத்துல நடந்தது. நாங்களும் கல்யாணத்துக்கு எல்லாம் போனா அவங்க சொந்தக்காராக்கள் எல்லாரும் அந்த மேடையில ஏறி நின்று எங்களுக்கு மொட்டு மாப்பிள்ள தெரியவே இல்லை. நாங்கெல்லாம் இங்க ஒரு பக்கத்துல இருக்கிறோம். சரி, அது பிள்ளையான வேலை, உண்மையிலே பிள்ளையான வேலைதான். அவங்களே போய் முன்னுக்கு நின்று மறைச்சு கண்டு மேடையில, அதுவும் அவங்க மேடையில நாங்க கீழே எல்லாம் கல்லைகள் போட்டுக்கா கீழே ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே பார்க்கல. தெரியாதே என்ன தெரியும் மறைச்சுட்டேன். சரி வஜிதாவோட தலைப்போட பேசிக்கொண்டோம். நன்றி வஜிதா. சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.